இன்றைய தினத்திலே வசனத்தை பற்றி சொல்லி இருக்கிற 2 உவமைகளை தியானிக்க போகிறோம். விதைக்கிறவனுடைய உவமை, வீட்டெஜமானுடைய உவமை. இந்த ரெண்டும் கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் அது ஆத்துமாக்களை தேடுகிறது. ஆத்துமாக்களும் பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும். பரலோக ராஜ்யம் சபையை வளர்த்துகிறது, சபையை நிறைவுள்ளதாக வளர்த்துகிறது, சபையை ஸ்ப்ரெட் பண்ணுகிறது. சர்ச் பிளான்டிங் குறித்தும் சொன்னேன். கடுகு விதை என்கிற உவமையை வைத்து சர்ச் பிளான்டிங் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். ஸோ அது மாதிரி சபையை குறித்து பரலோக ராஜ்யம் அப்படி கிரியச்சிருது. நாமும் அதில் இணைந்து நின்று நம்முடைய பங்கை ஆற்ற வேண்டும். இன்றைக்கு வசனத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன அந்த 2 உவமைகளை நாம் தியானிக்க போகிறோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த விதைக்கிறவனை பற்றின உவமை மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலும், லூக்கா 8வது அதிகாரத்திலும் காணப்படுகின்றது. மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ளதை வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரையிலான வசனங்களை ஒருவர் நிறுத்தி தெளிவாக வாசியுங்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன இந்த உவமைக்கு இயேசுவே விளக்கம் அல்லது வியாக்கியானத்தையும் கொடுத்து விட்டார். அதையும் வாசிப்போம். 18வது வசனம் தொடங்கி 23வது வசனம் மட்டும், 18 to 23. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். Praise the Lord. Hallelujah. விதைக்கிறவனுடைய உவமையிலே விதைக்கிறவன் யார்? பரலோக ராஜ்யம்தான் விதைக்கிறவன். விதைக்கிறவன் யாரை காட்டுகிறான்னா பரலோக ராஜ்யத்தை காட்டுகிறான். அப்போ பரலோக ராஜ்யம் வசனமாகிய விதையை விதைக்கிறது. ஏனென்றால் அந்த வியாக்கியானத்திலே நாம் பார்த்தோம், அவன் விதைக்கிறது எதை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். அல்லேலூயா. மார்க் 4:14 இருக்கிறது விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். லூக்கா 8:11 இருக்கிறது விதை தேவனுடைய வசனம்.
ஸோ பரலோக ராஜ்யம் விதைக்கிறது, எதை விதைக்கிறது? வசனத்தை விதைக்கிறது. இப்போ பரலோக ராஜ்யம் எப்படி விதைக்கிறது? பனியை தூவது போல வசனத்தை தூவி கொண்டிருக்கிறதா? இல்லை. அது மனித உள்ளங்களிலே விதைக்கும்படி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினார். அவர் வார்த்தையானவர். அவர் வந்து தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை மிக தெளிவாக சொன்னார். அதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வசனங்கள் முதலாவது மனித உள்ளங்களில் விதைக்கப்பட்டது. அல்லேலூயா. சுவிசேஷம் ஆண்டவருடைய புதிய ஏற்பாடு, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற புதிய உடன்படிக்கை நமக்கு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம். அடுத்தது அவர் பயிற்சித்து வைத்து சென்ற அப்போஸ்தலர்கள் மூலமாக பல தேசங்களிலும் அந்த சுவிசேஷமானது கடந்து சென்றது, தேசங்களில் விதைக்கப்பட்டது, மனித உள்ளங்களிலே விதைக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு சர்ச் ஃபாதர்ஸுடைய காலம் என்று இப்பொழுதுள்ள சர்ச் ஹிஸ்டரியில் நம்ம பார்க்குறோம். அவங்க அதை பொருட்படுத்தி தொடர்ந்துள்ள ஊழியங்களை செய்தார்கள். இன்று வரைக்கும் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பல நிலையில் நின்று கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் சரி, சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் எல்லாருமே நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமும் ஒருவருக்கொருவர் நாம் வேலை பார்க்கிற இடங்களிலும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளிலும் நாம் நற்செய்தியை 1 to 1 சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படியாக பரலோக ராஜ்யம் வசனத்தை விதைத்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த வசனத்துல வந்து அது ஒரு சீடுன்னு சொன்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, அதுக்குள்ள வல்லமை இருக்குது. அந்த சீடை வந்து ஒரு மண்ணுக்குள்ள போட்டாச்சுன்னா அது உள்ள இருந்து அப்படி மக்கி போகாது. அதுக்குள்ள ஜீவன் இருக்கனால அது ஒரு முளையாக வந்து பயிராகி அது அப்புறம் செடியாக மரமாக அப்படி மாறுகிறது. அல்லேலூயா. ஸோ இந்த காரியத்தை தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. எது தேவ பலனாய் இருக்கிறது? வசனம், சுவிசேஷம், அது பலனா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் அந்த உள்ளத்துல, அவனுடைய உள்ளத்துல இந்த விதை வசனம் விழுந்துருச்சுன்னா அவன் அதை விசுவாசித்தா போதும், அது அவனுக்கு ரட்சிப்பாய் மாறுவதற்கு அதுவே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கே அந்த தேவ பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்குள் விழுகின்ற வசனங்கள், சுவிசேஷ வசனங்கள், சுவிசேஷ சத்தியம், சுவிசேஷம் சார்ந்த சத்தியங்களை தான் நம்ம எல்லாமே பேசுறோம், பைபிள்ல இருக்கிறது. ஸோ இந்த வசனங்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம உள்ளத்துக்குள்ள வரும் பொழுது அது விதைக்கப்படுறத நம்ம விசுவாசித்தா போதும், அது வந்து தன்னில் தானே அந்த கிரியை செய்யக்கூடிய, அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த கிரியையை பெற்றுக்கொள்ளுகிற நமக்குள்ளே நடப்பிக்கக்கூடிய தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. பொதுவாக ரோமர் 10:17 பார்க்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இந்த வசனம் வந்து வசனத்தினால கேள்வி வருது அல்லது அறிவு வருது. வசனத்தை சொல்ல தான் நிறைய காரியம் நமக்கு தெரிய வருது. எங்க? நம்ம மூளையில நமக்கு கேட்குறோம், காதுல கேட்குறோம், மூளையில அறிவு, கேள்வி வருது, நாலேஜ். அப்புறம் அதுல நம்ம கேட்டது எத்தனையோ கேட்டிருப்போம், அது எத்தனை அன்னத்தை நம்ம வந்து அப்படியே அங்கீகரிச்சு இருதயத்துல எடுத்துக்கிட்டோமோ அதுதான் நமக்கு விசுவாசமா மாறுது. அல்லேலூயா. நிறைய கேட்கிறோம், கேட்டதுல எதை அக்செப்ட் பண்ணி வாஞ்சையோட, ஆமா இது தேவ வசனம், இது என் வாழ்க்கையில வேணும், இந்த காரியத்துல இது வேணும் அப்படின்னு சொல்லி இருதயத்துல எடுத்துக்கொள்றோம். பாத்தீங்களா? அப்போ வசனம் காது வழியா வருது, அறிவுல இருக்குது. அந்த அறிவுல இருக்கிறத நாம உள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது விசுவாசமா மாறுது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது.
நமக்குள் சேஞ்சஸ், மாற்றங்களை கொண்டு வருது, முன்னேற்றங்களை கொண்டு வருது, தவறை சரிப்படுத்துது, உடைக்க வேண்டியதை உடைக்கிறது, கட்ட வேண்டியதை கட்டுகிறது, பிடுங்க வேண்டியதை பிடுங்குகிறது, நட வேண்டியதை நடுகிறது, எல்லா வேலையும் அதை அழகா செய்கிறது. நான் அதுல அந்த பவர் இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரென்த் அதுக்குள்ளே இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன விதை காலையில் பார்த்தோம், கடுகு விதை, அதுக்குள்ளே ஒரு பவர் இருக்கு பாருங்க. ஒரு பெரிய மரத்தை ரெடி பண்றதுக்கு அளவுக்குள்ள வல்லமை எதுக்குள்ள இருக்குது? அந்த குட்டி அந்த கடுகு விதைக்குள்ள. ஏன்னா விதைன்னா அதுதான் விஷயம். சீடுக்கு அவ்வளோ ஒரு பவர், அதுக்கு ஒரு லைஃப் உள்ள இருக்கு. அதுதான் அந்த காரியம். அப்போ சுவிசேஷத்தை இதுல ஒரு காரியத்தை கூட நம்மளும் கூட விசுவாசத்தோட மற்றவங்களுக்கு இயேசுடைய வார்த்தையை சொல்லணும். நான் சொல்ற வார்த்தை இவர் உள்ளத்துல நான் போட்டுட்டேன், இவர் காது வழியா என்ன செஞ்சுட்டேன், உள்ள போட்டுட்டேன். இனி அது கண்டிப்பா அவருக்குள்ள இருந்து என்ன செய்யும்? ஒரு கிரியை செய்யும். என்ன, அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும், அவர் அது இருதயத்துல இடம் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் விஷயம். அதுக்காகத்தான் நம்ம பிறகு போயிருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்னாருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன், இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறேன், அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும், அவருக்குள்ள அது கிரியை செய்யணும்னு சொல்லி. அல்லேலூயா. அதனால நற்செய்தி அறிவிக்கிறவர்கள், இப்போ நற்செய்தி அறிவிக்கிறதுனா பிரசங்கம் பண்ணி நற்செய்தி அறிவிக்கிறோம், அது வேற. சாதா 1-to-1 பேசுறதுல தான் நிறைய இடத்துல நற்செய்தி அழகா போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பவர்ஃபுல்லா போகுது பாருங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, அக்கம் பக்கத்து வீட்டார்கள் இருக்கிறாங்க, பலர் இருக்கிறாங்கல்ல. அவங்களோட பழகும் பொழுது ஒரு நாள், சிம்பிளா சொல்றேன், ஒரு நாள் அவங்க முகம் வாடி இருக்கிறது அல்லது முகம் வித்தியாசமா இருக்கிறத பார்க்குறீங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் 2 பேருடைய முகம் வாடி இருந்ததை பார்த்துட்டு, ஏன் உங்க முகம் வாடி இருக்குன்னு கேட்டான் பார்த்தீங்களா? அது மாதிரி அது ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, வாய்ப்பாக்கும், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு அந்த முகம் மாறி இருந்தா உடனே நம்ம அதை அவங்கள விடாம அன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு எப்பமாவது விசாரிச்சிடணும். என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன்னு சமாளிப்பார்கள். இல்லையே, நேற்றுக்கு இந்த மாதிரி உங்க முகம் இல்லையே, ஏன் ஒரு துக்கமா இருக்கு, ஏன் வாடி போயிருக்கு, ஏன் சோர்வா இருக்கு, ஏன் டயர்டா இருக்கு, அதை உண்மையா நம்ம பார்க்கறத சொல்லணும். அப்போ கொஞ்சம் கூட நம்ம பேசும்போது அவங்க, ஆமாங்க கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லைங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இல்லை வீட்டில் ஒரே பிரச்சனைங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது நமக்கு வாய்ப்பு. அது கிடைச்ச உடனே கொஞ்சம் அவங்கள்ட்ட எவ்வளோ கேட்க முடியுமோ கேட்டு, அவங்களும் எல்லாரும் எல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல, கொஞ்சம் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு அதுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் சிம்பிள் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறது. வியாதியை பற்றி சொன்னாங்கன்னா பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியாதிகளை என்ன செய்யறாரு? சோமாக்குறாரு. எனக்கு கூட இயேசு சோமாக்கி இருக்கிறாரு. அப்படி ஏதோ எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா, சாட்சி இருந்தா சிம்பிளா சொல்லலாம். சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், இயேசு உங்களுக்கும் சுகம் தருவார், நீங்களும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? வாய்ப்பு இருந்தா அப்பமே ஜெபம் பண்ணிடுவோம், இல்லை வாய்ப்பு இல்லாட்டா சொல்லி விட்டுருவோம். அப்புறம் நம்ம வீட்டில் போய் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அவங்களும் சிலர் இயேசுவேன்னு கூப்பிடுவாங்க மனசுலயாவது, அப்போ அவங்களுக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இப்படி சின்ன சின்னதா சிம்பிளா ஒரு கவலையோட வந்தாங்களா பாருங்க, ஆண்டவர் இயேசு கவலையெல்லாம் மாற்றுவார். எல்லாத்துக்கும் இயேசு தான் சொல்யூஷன். இயேசு எல்லாத்துக்கும் பரிகாரி. எந்த பிரச்சனைனாலும் தீர்வு எங்க தான் இருக்கு? இயேசுட்ட தான் இருக்கு. வசனம் தெரிஞ்சா வசனத்தை சொல்லலாம், வசனத்தை நம்பர்லாம் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். சும்மா வசனத்தை என்ன பண்ணா போதும், சொன்னா போதும். பிராக்டிக்கலா சாதா நடைமுறையில சாதா பேச்சுவார்த்தையில சொன்னா போதும், அந்த வசனம் உள்ள போய் கிரியை செய்யும். அல்லேலூயா. இயேசு என்ற வார்த்தை உள்ள போனாலே என்ன செய்யும்? கண்டிப்பா கிரியை செய்யும். அல்லேலூயா. ஸோ நம்ம இனி இப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடியதுகளையும் இந்த விசுவாசத்தோட, விதைக்கு வல்லமை இருக்கு, சுவிசேஷத்துக்கு தன்னிலே தானே பெரிய பலன் இருக்கிறது. அந்த சுவிசேஷ வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நல்லா சொல்லணும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லணும். அதை விதைச்சு போட்டுட்டோம்னா அது கண்டிப்பா அறுவடை வரும். அல்லேலூயா. 10 விதையை தூவினா ஒன்னாவது முளைக்காம இருக்குமா? கண்டிப்பா முளைக்கும். அதனால கண்டிப்பாக நாம் அதை செய்து கொண்டே இருப்போம். சரி, இப்போ பரலோக ராஜ்யம் விதைக்கிறது, வசனத்தை விதைக்கிறது. எங்கே விதைக்கிறது? நமக்கு தெரியும், இந்த உவமை அடிக்கடி பழகிட்டோம். வசனம் சொல்லுது, லூக்கா 8:12 பார்க்கிறோம், பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவருடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இப்போ இந்த வசனம் எங்க விதைக்கப்படுகிறது? இருதயத்தில் விதைக்கப்படுது. லூக்கா 8:15 சொல்லியிருக்கு, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
நிறைய இடத்துல சொல்லி இருக்கு, இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. ஒரு விதை நிலத்திலே விதைக்கப்படுவது போல பரலோக ராஜ்யம் வசனமாகிய விதையை எங்க விதைக்கிறது? மனுஷனுடைய உள்ளத்திலே, இருதயத்திலே விதைக்கிறது. இதுதான் இந்த உவமை. இப்போ இயேசுவே இதுக்கு விளக்கம் சொல்லிட்டனால நமக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அந்த உவமையினுடைய முக்கிய விஷயம் என்னன்னா, 4 விதமான நிலங்கள். 4 விதமான நிலங்களில் இந்த விதைகள் விழுகின்றன. வாரி வீசுகிறார், விதைக்கிறவர் வீசிக்கொண்டே போகிறார். அது 4 விதமான நிலங்களில் விழுகிறது. அதாவது 4 விதமான மனித உள்ளங்களில் நாம் சொல்லுகிற சுவிசேஷம் என்ன செய்யப்படுகிறது? விதைக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹார்ட் எப்படி இருக்கு, அந்த நிலத்தை வச்சு மனுஷ இருதயங்களை 4 வகையா பிரிச்சு சொல்லுகிறார். அப்போ நீ விதைக்கிற வசனமாகிய விதை எந்த உள்ளத்துக்குள்ள விழுந்தா எப்படி ஆகும் என்பதை குறித்து தான் இந்த உவமையிலே சொல்லுகிறார். முதலாவது வழியருகே உள்ள ஒரு வழியருகே விதைக்கப்படுகிற விதைகள். வழியருகே ஸ்தோத்திரம். அதை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹார்டு ஹார்ட்னு சொல்லலாம். கடினமான ஒரு இருதயம் என்று சொல்லலாம். நாம் ஏற்கனவே வாசித்தனால திரும்ப வசனங்களை வாசிக்க போகல. மார்க் 13:4 சொல்லியிருக்கு, சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இவர் போட்டது வழியில விழுந்து கிடக்குது. அதை பறவைகள் வந்து உடனே என்ன செய்தாச்சு? பொறுக்கி எடுத்தாச்சு. ஏன் பொறுக்கி எடுத்தது நமக்கு தெரியும். பழைய காலத்தில் இந்த வயல்வெளிகளில் நம்ம போகும்போது வயல் இந்த இது இல்லாமல் பயிர் இல்லாமல் கிடக்கிற காலங்கள் உண்டு. அப்போ மனுஷன் என்ன பண்ணுவான்? குறுக்கால நடப்பாப்புல. அது வரைக்கும் அந்த வரப்புன்னு சொல்லுவாங்க, அதில் தான் நடக்க முடியும். இப்போ பயிர் இல்லாதனால என்ன பண்ணிடுவான்? குறுக்கால நடப்பான். ஒரு 10 நாள் மனுஷன் நடந்தால் அதில் புல்லே முளைக்காது. அதான் சொல்ல, மனுஷன் கால் வச்ச இடத்துல புல்லு முளைக்காதுன்னு சொல்லுவார்கள். அது உண்மை. அந்த இடம் ஹார்ட் ஆயிரும், கட்டிப்பட்டுரும் அந்த இடம். அப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு நல்ல ரோடு மாதிரியே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆகும் பொழுது அதில் இவன் விதைச்சு போட்டான்னா அது பறவைக்கு கண்ணுக்கும் கரெக்டாக தெரியும், அதுக்கு கொத்தி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடி நல்லா உழுது போட்ட நிலத்தில் இவன் விதைச்சான்னா அது அந்த மண்ணோட சேர்ந்து கிடக்கும்போது பறவைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதை பொறுக்கி என்ன செய்யணும்? எடுக்கணும். அதில் இது வந்து ஒரு பக்கமாக பொறுக்கும்போது 2-3 விதை ஆட்டோமேட்டிக்காக இந்த அசைவிலைக்கு உள்ளே இறங்கிடும். அதை இந்த பறவை பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த உழுது பண்படுத்தப்படாத நிலம், இந்த ஒரு வழியருகே என்கிற நிலம், இன்னைக்கு சிலருடைய உள்ளங்கள் அப்படித்தான் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் விதைக்கிறது, அதுல அந்த மாதிரிப்பட்ட உள்ளங்களிலே விதைகள் விழுகிறது. இயேசு சொன்ன அந்த விளக்கம் என்னவென்றால் 19ஆம் வசனத்துல, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டோம் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. உணராத உள்ளம், கடினமாக இருக்கிறது, ஹார்ட் அண்ட் ஹார்ட், உணர்வே இல்லை. சில அப்படிதான், என்ன சொன்னாலும் உணர்வு வராது, என்ன சம்பவிச்சாலும் உணர்வு வராது. சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு வச்சா போதும்னு. சிலருக்கு எத்தனை சூடு வச்சாலும் ஒரு உணர்வும் வராது, ஒரு திருத்தமும் வராது. அந்த மாதிரிப்பட்ட இருதயம், பார்வோனுடைய இருதயம் கடினமான இருதயம். இருதய கடினத்துக்கு பார்வன் தான் எக்ஸாம்பிள். ஆண்டவர் அந்த அடி அடிச்ச பிறகும் திரும்ப என்ன பண்ணிடுவான்? இருதயம் கடினப்பட்டுரும், திரும்ப இருதயம் கடினப்பட்டுரும். அப்படி நடக்குது. இருதயம் கடினம். நம்ம இதை கேட்குற உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி இருதய கடினம் இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்களே சில சமயம் யோசித்துருப்பீங்க, நான் ஏன் இப்படி இருதய கடினமா இருக்கிறேன், என் உள்ளத்துல ஏன் ஒரு இறக்கமே இருக்க மாட்டேங்கு, ஏன் என்னுடைய தவறை குறித்து ஒரு உணர்வே ஒரு காலம் வரமாட்டேங்குது, அடுத்தவன் தவறெல்லாம் மட்டும்தான் பார்க்க தெரியுது, எனக்கு என்னுடைய குறைய உணரக்கூடியதே வரலையே, எதுலேயுமே உணர்வு இல்லை, யாரோ எனக்கு புத்தி சொல்றாங்க, எனக்கு உணர்வு வரல, திருத்தம் வரல, ஊழியக்காரர் வசனத்திலிருந்து எனக்கு புத்தி சொல்றாரு, எனக்கு உணர்வே வரல. அந்த மாதிரி யார் இருக்கிறீங்களோ இது நீங்க தான் அந்த வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். இப்போ பறவைகள் வந்து அதை கரெக்டாக என்ன செய்திருதான்? பொறுக்கி எடுத்துருதான்.
பறவைகளுக்கு இங்க மத்தையில கொடுக்கப்பட்டிருக்கிறது பொல்லாங்கன், த விக்கட் ஒன். பொல்லாங்கன் வந்து, பொல்லாங்கன்னா யாருன்னு நமக்கு தெரியும், பிசாசானவன். அவன் வந்து அவன் இந்த உள்ளத்துல விதைக்கிறத என்ன பண்ணிடுறான், எடுத்துடுறான். இப்போ நம்ம இப்போ விதைச்சிட்டே இருக்கிறேன்னு வைங்களா, என் மூலம் கர்த்தர் விதைக்கிறார், பரலோக ராஜ்யம் விதைக்குது. ஓகே, எல்லாரும் உள்ளமாகிய நிலங்கள்லையும் தான் இந்த விதை விழுது. எத்தனை பேருக்கு உள்ள இறங்குது, எத்தனை பேருக்கு மேலே கிடக்குது தெரியாது. மேலே கிடந்தா கண்டிப்பாக அது உள்ள திரும்ப இறங்க முடியாது. என்ன உடனே பிசாசு என்ன பண்ணிடுவான், மறக்கடிச்சிருவான், அதை எடுத்துருவான், மறக்கடிச்சிருவான். நீங்கள் இந்த ஹாலை விட்டு வெளியே போக முன்னாடி அது என்ன செய்திடும், அது இங்கே இருக்காது, அப்புறம் போயிடும். அதனால அந்த மாதிரிப்பட்ட இதாக நம்ம இருக்கக்கூடாது. வசனம் கேட்கும் பொழுது கவனமாக கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக உட்கொள்ளணும். ஆமென்றும் ஆமென் என்றும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த பொல்லாங்கனுக்கு, அதாவது பறவைகளுக்கு பொல்லாங்கன் என்று இங்கே சொல்லியிருக்கா. மார்க்கு 4:15 சொல்லும் பொழுது, சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் லூக்கா 8:12 சொல்லும்போது, பிசாசானவன் டெவில் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இந்த பைபிளில் நிறைய இப்படி தான் இருக்கும். இப்போ இயேசு சொன்ன காரியத்தை வந்து மார்க்கில் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து மார்க்கில் சொன்னதே பலதும் மத்தேயுல இருக்கும், லூக்காவில் இருக்கும், யோவான்லேயும் சிலது இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நமக்கு சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இப்படி சொல்லியிருக்கு, 4 இடத்துல சொல்லியிருக்கு, சிலது 3 இடத்துல சொல்லியிருக்கு, ஏன் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு டீச் பண்ணும்போது ஒன்றில் ஒன்று சொல்லியிருக்கோம், இன்னொன்று சொல்லியிருக்கோம். ஒரே குழப்படி மாதிரி இருக்கும். ஒரு குழப்படியும் வேண்டாம். கர்த்தர் வந்து அப்படியே பைபிளை வந்து ஒரு புக்காக எழுதி தந்திருந்தாருன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் கூட முன்னாடி ஆண்டவர்கிட்ட யோசிப்பேன், ஆண்டவரே இது ஏன் இப்படி பைபிளை எழுதி வச்சிருக்கிறீர், நீர் பேசாமல் ரட்சிப்புன்னு ஒரு தலைப்பு போட்டு அதை எழுதியிருக்கலாம், அடுத்து ஞானஸ்நானம்னு ஒரு தலைப்பு போட்டு என்ன பண்ணியிருக்கலாம், எழுதியிருக்கலாம். எங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது இப்போ ஞானஸ்நானத்தை படிக்கணும்னாலே எத்தனையோ இடத்துலேருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, பிக் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். ஆனால் கர்த்தர் வந்து நீ தேடி ஆயிலும் கண்டுபிடிக்கணும்னு தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா ஈஸியாக என்ன பண்ண முடியாது, சிவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. நீ வேதத்தை ஆராய வேண்டும் சொல்றாரு, நீ தடவையாயிலும் கண்டுபிடின்றாரு. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் முன்னறிந்தவன், முன்குறிக்கப்பட்டவன், கண்டிப்பாக அவனுக்கு இந்த கிரியை வரும், அவனுக்கு அந்த இன்ட்யூஷன்ஸ் வரும். அவன் அதை பயன்படுத்திக்கிட்டான்னா அவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. இதுக்கு தான் கர்த்தர் வந்து ஒரு ரா மெட்டீரியல் மாதிரியே எழுதி தந்துட்டார். ஆனால் இதில் மத்தேயுல ஒன்று சொல்லியிருக்கோம், லூக்கால ஒன்று சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து படிக்கும் பொழுது நல்ல அர்த்தங்கள் உண்டாகும். அல்லேலூயா. சும்மா எழுதி வைக்கல, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு இடத்துல விடுபட்ட விஷயம் அடுத்த இடத்துல பிக்கப் பண்ணலாம். நம்ம அதோடைய 4ஐயும் சேர்த்து படிக்கும் பொழுது அல்லது 3ஐயும் சேர்த்து படிக்கும்போது அதோடைய ஃபுல்னஸ், அந்த மீனிங் ஃபுல்லாக நமக்கு அழகாக தெரியும். இப்போ பார்த்தீங்களா, பொல்லாங்கன்னு சொல்லியிருக்கு, அடுத்து என்ன சொல்லியிருந்து, சாத்தான்னு சொல்லியிருக்கு. லூக்கா ஃப்ளாட்டாக போட்டுட்டார், யாரு, அந்த பிசாசு தான் அப்படின்னு. ஏன்னா பொல்லாங்கன்னா மனுஷன்லேயும் பொல்லாங்க இருக்கானா இல்லையா, எல்லா பொல்லாங்கன்னு இருக்கான்ல, காமன் நேம் மாதிரி ஆகிப்போச்சு. சாத்தான்னா கூட நம்ம அந்த டெவலை சொல்கிறோம். சாத்தான் என்பது டெவலுக்கு மட்டும் பேர் கிடையாது. சாத்தானுக்கு இங்கிலீஷ் வேர்டு அட்வர்சரி, எதிராளி. நமக்கு தான் எதிராளி நிறைய இருக்காங்களே, நிறைய சாத்தான்கள் இருக்காங்களா இல்லையா? ஸ்கூலில் சாத்தான் இருக்கானா, மனுஷ சாத்தான்களே நிறைய எதிராளி இருக்காங்க இல்லையா? அப்போ அட்வர்சரிஸ், எதிராளிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் டெவில்னு சொன்னால் அந்த ஒரு ஆள் தான், பிசாசு. யார் தான்? அந்த லூசிபர் தான். அல்லேலூயா. அப்போ அதுதான் சொல்லியிருக்கு, டெவில்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் என்று இங்கிலீஷில் போட்டிருக்கோம், பிசாசும் பிசாசு கூட்டங்களும். அல்லேலூயா. அப்போ இந்த 3 இதுலையும் ஆண்டவர் அந்த இதை எழுதி நமக்கு தந்ததுனால தான் இப்போ கரெக்டாக தெரியுது. இது சந்தேகம் இல்லாமல் இது யார் தான், வசனத்தை பொறுக்கிறது யார் தான், மனுஷன் கிடையாது, சும்மா உள்ள பொல்லாங்கர்கள் கிடையாது, ஏதோ நம்ம எதிராளிகளாகிய ஆட்கள் கிடையாது. இந்த பிசாசானவனுடைய வேலை தான் இந்த வசனங்களை என்ன பண்ணுறது, பொறுக்கிறது. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது இதில் நமக்கு அறிய வேண்டியது உணர்வுள்ள உள்ளங்கள். அல்லேலூயா. உணர்வுள்ள உள்ளங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்துனா வெறுத்து, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம், வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்களை பற்றி கர்த்தர் 2 வார்த்தை இங்கு சொல்லியிருக்கிறார். கடினம், இருதயத்தை அவங்களே கடினப்படுத்துவாங்க, தங்களுக்கு தாங்களே இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, கடினப்படுத்துவாங்க. அடுத்தது வழுவி போகிற இருதயம், அதை பிடியில நிற்காது, அது அப்படி வழுவி போயிட்டே இருக்கும், அதை பிடிச்சு நிறுத்த முடியாது, ஒரு சத்தியத்தில் கொண்டு நிறுத்த முடியாது, ஒரு காரியத்தை இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் நிறுத்த முடியாது, அது அந்த வலிக்கு சிலது போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருதயம் என்று கர்த்தர் சொல்றார். இது நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு கடினமாகவும் இருக்கக்கூடாது, பிடியில நிற்காம வழி போற மாதிரி உள்ள இருதயமும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயங்கள் கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு ஒரு உணர்வடைந்து, ஒரு தேவ பயம் அடைந்து, ஆவியிலே ஒரு விழிப்படையக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. 2வது, நாமும் விதைக்கிறோம் வசனங்களை. அப்ப அந்த மக்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய ஊழியத்தின் வெற்றிக்காக, நம்முடைய நற்செய்தி ஊழியங்களின் வெற்றிக்காக நாம ஜெபம் பண்ணும் போதும் இந்த விஷயத்தை பார்க்கணும். நான் நிறைய இருதயங்கள் இப்படித்தான் இருக்குது. அந்த உள்ளங்களில் நம்ம வசனத்தை போட்டு 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 ஒரு கிரியை காணல. நம்ம பிள்ளைகளே சிலருக்கு இப்படி தான் இருக்குது. அதுகள்கிட்ட என்ன சொன்னாலும் அதுகளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, திருத்தமே வரல. அப்போ இதெல்லாம் அந்த நிலத்தை முதல்ல பண்படுத்த வேண்டியது அவசியம். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், பண்படுத்தி விதையை விதையுங்கள். அப்போ நம்மளும் கூட அந்த பிரேயர்ல தான் அதை பண்படுத்த முடியும். உழுது செய்கிற வேலை பிரேயர்ல தான், ஆவியானவர் தான் அதை செய்வார். அதை செய்கிறதற்கு நாம் அதிகமாக ஜெபித்து, சுவிசேஷத்தை கொண்டு செல்றதுக்கு முன்னாடியும் ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் பொழுதும் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பா, அந்த பாரத்தோடு போகணும். அப்புறம் முடிச்சுட்டு வந்த பிறகும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். எங்கெல்லாம் விதைச்சிருக்கேன் ஆண்டவரே, பிசாசு பொறுக்கிடக்கூடாது, அவங்களுக்குள்ள அது இறங்கணும், அவங்களுக்குள்ள உணர்வு வரணும், அது முளைவிடணும், அது பயிராகணும், அது வளரணும். அல்லேலூயா. அதனால நம்முடைய இருதயமும் திருந்தட்டும். நம்ம யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அவங்களுக்காகவும் இந்த பாயிண்ட்ஸை மனதில் வச்சு ஜெபம் பண்ணோம். 2வது பார்த்தீங்கன்னா, கற்பாறை போன்ற இருதயங்கள், ஸ்டோனி பிளேசஸ். இது ஷாலோ ஹார்ட் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியும். இது என்ன சொல்லியிருக்கு, மத்தேயு 13:5, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. 20ஆம் வசனம், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். லூக்கா 8:6 சொல்லியிருக்கு, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததுனால். மத்தையில் வேறு இல்லாமையால் போட்டிருக்கு, லூக்கால ஈரம் இல்லாமையால். லூக்கால சொல்லியிருக்கு சோதனை காலத்தில் பின்வாங்கி போவான். இங்கே மத்தையிலும் சொல்லியிருக்கு உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறி போவான். அப்போ இந்த உள்ளத்தை நம்ம பாருங்க, இது நல்ல டக்குன்னு ரிசீவ் பண்ணுது, மற்ற கடின உள்ளத்தை மாதிரி கிடையாது. இது உடனே சந்தோஷமா ரிசீவ் பண்ணும். ஆமேன் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கும். எந்த உள்ளம் ஆமேன் அல்லேலூயா சொன்னோன்னா நம்ம நல்ல உள்ளம்னு நினைப்போம். அதுலேயும் எத்தனை இந்த மாதிரி உள்ளமும் என்ன செய்தான் இருக்குதான். அது அப்படியே டக்குன்னு ரிசீவ் பண்ணிடுது. உடனே தீர்மானங்கள் எல்லாம் தீர்மானம் ஆக்கிறோம், வசனத்தை எல்லாம் தீர்மானமாக்கி, இன்று முதல் நான் இதை செய்வேன், நாளை முதல் நான் இதை செய்வேன், அடுத்த மாதம் முதல் நான் இதை செய்வேன் தொடங்கிடுவாங்க. ஆனால் ரொம்ப காலம் என்ன செய்யாதான்,
ஓடாது. இதுதான் சிலருக்கு. அப்போ நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. எத்தனை தீர்மானம் எடுத்திய 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி சில சபையில் எழும்பி கூட சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? இப்போதான் ஞாபகத்துக்கு வருதா? நீங்கள் தான் கற்பாறை உள்ளம். நம்ம பொதுவாக கற்பாறை உள்ளம் கடின உள்ளம்னு நினைப்போம். கற்பாறை உள்ளம் கடின உள்ளம் தான். கடினம் அடியில் இருக்குது, மேலே கொஞ்சம் மண் இருக்கும். ஆனால் இதுக்கு வேர் போட்டு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய அளவுக்கு ஆழம் இல்லை, மண் அதிகமாக இல்லை. லூக்கால சொல்லிக்கு அதுக்கு ஈரப்பதமும் அதுக்கு இல்லை. அதனால் வெயில் ஏறும்போது அது என்ன செய்யும்? தீந்து காய்ந்து போயிடும். அப்போ எடுக்கிற டெசிஷன்ஸ் நல்ல தீர்மானங்கள் தான், நல்ல புதிய திட்டங்கள் தான். உடனே தேவனுக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்கி நம்ம செய்கிறோம். அது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது கொண்டு செல்ல முடியவில்லையே. ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது? எக்ஸாமினேஷன். என்ன எக்ஸாமினேஷன் வைப்பாங்க பிள்ளைகளுக்கு? இந்த ஒரு வருஷமாக எதை படிப்பித்து கொடுத்தாங்களோ அதில் தான் என்ன பண்ணுவாங்க? எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அப்படி தானே? இதே தான் கர்த்தரும் செய்கிறார். அவர் எந்த வசனத்தை தந்தாரோ, நம்ம எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை வச்சு வளர்றதுக்கு டைம் கொடுக்குறார். அப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பார். அதுதான் சோதனை காலம், உபத்திரவம், வசனத்து நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம். டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். இவன் கை கொண்ட வசனத்தை இவன் ஜெயம் எடுக்கிறானா, இவன் கை கொண்ட அந்த வசனத்தில் எந்த எதிர் சூழ்நிலை வந்தாலும் நிற்கிறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவார். அதான் இது. அதில் நிற்க மாட்டார். பரீட்சைக்கு நில்லாதவர்கள் நல்லா படிப்பாங்க. தியரியெல்லாம் நல்லா தான் இருக்கும், மெமரைசிங்கும் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் இருக்கும். பட் அவங்க டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவாங்க. எக்ஸாமினேஷனில் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க? பாஸ் ஆக மாட்டாங்க. இந்த நிலைமையில் இருக்கிறது தான் இந்த 2வது உள்ளம். யாருக்காவது இப்படி இருந்தால் நாம் கட்டாயம் திருந்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஏற்றுக்கொள்ளுகிற வசனத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து அதை உண்மையான உள்ளத்தோடு அதை செய்யணும். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உணர்ச்சியில் போனோன்னா செய்யாது. ஆவியில் அதை கொண்டு நடத்த முடிந்தால் அது வெற்றி பெறும். அல்லேலூயா. உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி போகுது. கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரும் பகுதி பிரசங்கங்களும் அப்படி தான் இருக்குது. உணர்ச்சியை தட்டி 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 எழுப்பி விட்டு விசுவாசம் என்கிற பேரில், வாக்கு தத்தம் என்கிற பேரில் இதுதான் நடக்குது. அந்த மாதிரி நம்ம ஏமாந்துடக்கூடாது. அவங்க கேட்ட வசனங்களுக்கும் அவங்க சொல்கிற வாக்கு தத்தங்களுக்கும் எல்லாம் நிறைவேறிந்தால் எப்படி இருக்கும்? நடக்கலையே. நம்மிலும் அப்படி தான் இருக்குது. அதனால கற்பாறை உள்ளங்களாக இருந்து விடாதபடி கவனமாக இருக்க வேண்டும். சோதனைக்கு நிற்கத்தக்கதாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற வசனத்தின்படி உண்மையாக வாழணும். ஆவியின் பலத்தோடு வாழணும். அந்த வசனத்தின் உறுதியோடு வாழணும். அதே மாதிரி நிலை நிற்கணும்னா சபையாகிய ஃபெல்லோஷிப்பும் நமக்கு தேவை. அல்லேலூயா. எப்போவுமே ஆண்டவர் நமக்கு 3 அருமையான ஏதுக்களை தந்திருக்கிறார். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், அவரை நமக்குள்ளேயே தங்கும்படி தந்திருக்கிறார். அப்புறம் இந்த பரிசுத்த வேதாகமம், இதை நம்ம கையிலே எழுதி முழுமையாக தந்திருக்கிறார். 3வது பரிசுத்த சபை, இந்த ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அப்போ அந்த ஐக்கியத்துக்கு வரும்பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் நினைப்பூட்டப்படுகிறது. அப்போ அந்த வசனத்தை கை கொண்டு அந்த கொஞ்ச காலம் வாழுகிற வாழ்க்கையில் சில தடுமாற்றம் வரும்பொழுது, அடுத்தடுத்து சண்டே சர்வீஸ் வரும்போது, பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது, உபாசத்துக்கு வரும்போது ஆவியானவர் ஊழியக்காரரை கொண்டு பேசி 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 நம்மளை இன்னும் பலப்படுத்திட்டே வருகிறார். அப்படி பலப்படுத்திட்டு வரும்பொழுது இது கொஞ்ச காலம் மட்டும் நிற்கிறதா இருக்காது, இது உறுதிப்பட்டுவிடும். அல்லேலூயா. அப்புறம் பரீட்சை காலத்திலும் இதை என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அதுதான் விஷயம். ஆகையினாலே நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த சபை 3ஐயும் நல்லா பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். பைபிளை டெய்லி பயன்படுத்தணும். ஆவியானவரை நிமிஷத்துக்கு நிமிஷம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். சபை கூடும் நேரமெல்லாம் என்ன செய்து கொண்டே இருக்கணும்? பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு அது பிரயோஜனம். சபை ஐக்கியம் பயங்கர வல்லமை உள்ளது. அதுக்கு எவ்வளோ சத்தியம் இருக்குது. பைபிள் எவ்வளோ மேன்மையானது. அந்த வசனத்தினுடைய பவர் எப்படி இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் வருவார். அவரே நமக்குள்ளே வந்திருக்கிறார்னா எவ்வளவு மகிமை, எவ்வளோ பவர். ஆனால் இதெல்லாம் பெற்றுக்கிட்டு ஏன் நம்ம இப்படி இருக்கோம்னா நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலை. அல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவரை நிமிஷந்தோறும் யூஸ் பண்ணுங்க. வசனத்தை டெய்லியும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சபை கூடும் பொழுதெல்லாம் வர முயற்சி எடுங்கள். அல்லேலூயா. சரி, 3வதாக
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது, தானி பிளேஸ். இது ஒரு வேர்ல்ட்லி ஹார்ட், லௌகீக இருதயம் என்று சொல்லலாம். மத்தேயு 13:7, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள் வளர்ந்து, இது வளர்ந்து, கூடவே எது வளர்ந்துருக்கு, முள்ளும் வளர்ந்து இதை நெருக்கி போட்டது. 22ஆம் வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். இந்த முள்ளுள்ள இடங்களை பற்றி நிறைய கொஞ்சம் 2-3 இது கொடுத்துருக்கு, ஒப்புமைகள் இங்கே சொல்லியிருக்கு. முள் என்பது உலக கவலை, ரெண்டாவது முள் என்பது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அடுத்ததில் பார்க்கலாம். அப்போ இந்த விதை விதை விழுந்தாச்சு, ஆனால் ஏற்கனவே இந்த உள்ளத்துக்குள்ள நிறைய கவலை பிடிச்சிருக்கு. கவலை என்கிற முள்செடிகள் நிற்குது. அதோடு சேர்ந்து அதுக்கிடையில் இந்த வசனமும் விழுந்து என்ன பண்ணுகிறது, முளைச்சி வளருது. ஆனால் அதை வளர விடாமல் இந்த முள் என்ன பண்ணுது, முள்செடிகள் நெருக்குது. கவலை ஓவர் கம் பண்ணுது. வசனத்துக்கு கீழ்ப்படி நினைச்சா கவலை 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 கவலை, துக்கம் போன்ற அந்த மாதிரி விஷயங்கள், சோர்வு போன்ற அந்த காரியங்கள், முட்கள். இந்த முட்கள் வெட்டப்படாம அந்த நிலத்தில் அந்த விதையை கொண்டு போட்டதுனால அந்த விதை வளர்ந்தும் அதுக்கு எழும்பி வர முடியாம இதுக போட்டு அதை நெருக்குது. ஐஸ்வர்யத்தின் கவலை, வசதிகளை நினைக்கிறது, ஆடம்பரத்தை நினைக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட உள்ளங்கள் எப்பவுமே அப்படி ஆசை அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த வசனம் விழுந்து, வசனமும் ஒரு பக்கம் வளருது, இதுவும் விருப்பமா இருக்கு. ஆனா அந்த உலகத்தினுடைய லௌகீகம் இருக்கே, உலக கவலை, ரெண்டாவது ஐஸ்வர்யம், அது முள்செடி. அது வளர்ந்து இதை போட்டு நெருக்கி கொண்டே இருக்கும். கடைசியில் இதால் என்ன செய்ய முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்கவே முடியாது, அப்படி போய்விடுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த முட்களுக்கு உலக கவலை, ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 4:18 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள், இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இப்போ ஒன்று கூட வந்திருக்கு, என்னது, மற்றவைகளை குறித்ததான இச்சைகள். பணாசை, பொருளாசை, மண்ணாசை, பதவி ஆசை, பல காரியத்தின் மேலே இச்சை, ஆசை ஆசை ஆசை. போஜன பிரியம், அதுவும் ஒரு ஆசை தான். போஜன பிரியம், மாம்ச இச்சை, எதிர்ப்பாளருக்குள் வரக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட இச்சைகள், இதெல்லாம் கிடக்கிற ஒரு உள்ளம். அதுக்கிடையில் இந்த வசனமும் போய் விழுந்து வளருது. ஆனால் அந்த வசனத்தின்படி வாழ வேண்டிய நிலைமைகள் வரும் பொழுது கரெக்டாக அதில் ஜெயம் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இச்சை மேற்கொண்டோம், அல்லது ஒரு கவலை மேற்கொண்டோம், அல்லது ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்யுது. இது எல்லா உள்ளங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த போராட்டம் இருக்கும். ஆனால் சில உள்ளங்களில் நிறைய இருக்குது. ஒரு வசனம் கூட உள்ள வளர்றது கிடையாது. பேர் தான் விசுவாசி, ஆனால் வெறும் முள்ளுக்காடாக இருக்குது உள்ளம். அதில் ஒரு வசனம் கூட இதுவரைக்கும் வளர்ந்து ஒரு பலன் தந்ததாக இல்லை. அப்படி யாராவது இருந்தால் இன்றைக்கு உங்களை தாழ்த்த வேண்டும். அல்லது எனக்கு எல்லா போராட்டமும் இல்லை, கவலை அடிக்கடி வருது, அது கூட தப்பு. எபிரேயரில் சொல்லியிருக்கு, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற, எபிரேயர் 12:1 தானே, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நீங்கள் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. அங்கே 2 சொல்லியிருக்கு, ஒன்று பாவம், ஒன்று பாரம். ரெண்டும் ஈக்குவல் தீமை செய்யும். பாவம் பயங்கர தீமை செய்யும். இவர் பாவமே செய்யல, ஆனால் பாரத்துக்கு, கவலைக்கு, துக்கத்துக்கு, வேதனைக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அதுவும் அந்த பாவத்துக்கு அளவுக்கு தீமை செய்யும். இவன் நிற்கிற, ஐயோ நான் பாவம், ஐயோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஐயோ ஐயோ ஐயோ. இதான் கவலை, சுய பச்சாதாபம். அது தப்பு. நம்ம நினைக்கிறோம், நம்மளே ஆறுதல் படுத்திக்கிறோம், இப்படிப்பட்ட சிந்திச்சு. அதான் சுய பச்சாதாபம்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் இல்லை. அதில் சுயம் இருக்குது, அதில் கவலை இருக்குது. இது எல்லாமே ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள். சுயம், கவலை, துக்கத்துக்கு இடம் கொடுக்கிறது. இப்போ ஒரு மரணம் நடந்து போச்சு, துக்கம் வருமா இல்லையா? வரும். இயேசுவே
அழுதார். அந்த லாசருவுக்கு மரண வீட்டில் போய் நின்று இயேசு என்ன பண்ணார்? அழுதார். கரெக்டு. அந்த நேரம் மனுஷனுக்கு பிரிவு, அது துக்கம்தான். இப்போ மற்றபடி நமக்கு வசனம் தெரியும். மரித்த ஆள் அவங்க நல்லா தான் இருந்தாங்க, ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, நமக்கு நிரந்தர இழப்பு கிடையாது. இயேசுவின் வருகையில் அவங்கள நம்ம மறுபடியும் சந்திப்போம். எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த நாளில் என்ன வரும்? துக்கம் வரதான் செய்யும். அப்புறம் கொஞ்ச நாட்கள் அவங்க நடந்தது, நின்றது, இருந்தது, அந்த அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா நமக்கு பக்குன்னு என்ன வரும்? தொண்டையை அடைக்கிற மாதிரி துக்கம் வரும். அது வரதான் செய்யும். ஆனால் அது நீடிக்குமானால் அது ஆபத்து. நீ துக்கத்தினால் கட்டப்படக்கூடாது. துக்கம் இயற்கையாக வரும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலும் ஆவியின் ஆறுதலினாலும் பலன் கொண்டு அப்போ எழும்பிடணும். சிலருக்கு எழும்பவே மாட்டார்கள். ரொம்ப சங்கடம். நான் முன்னமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது மறக்காத ஒரு விஷயம். எங்கள் சொந்தத்தில் 2 குடும்பம். ஒரு குடும்பம் வாலிப மகன், நல்ல அப்பாவுடைய பிஸ்னஸ் அவன் பொறுப்பெடுக்க கூடிய ஒரு காலத்தில் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் மரிச்சிட்டான். அவங்க அப்பா பெரிய ஒரு வீரனாக நிற்பார். ஒரு குடும்பத்தில் எங்கே கல்யாணம் நடந்தாலும் அவர் தான் நின்று நடத்துவார். மரணம் நடந்தாலும் அங்கே நின்று அவர் தான் எல்லாம் கைடு பண்ணி லீடு பண்ணி நிற்பார். அந்த பையன் இறந்ததோட படுத்தவர் தான். அப்புறம் ரொம்ப தளர்ந்து போயிட்டார். கடைசி வரை அவர் அதுலேருந்து மீண்டு எழும்பவே இல்லை. ரொம்ப சங்கடம். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் உறவில் இன்னொரு குடும்பம், அவங்க 2 பிள்ளைகளை இழந்தாங்க. ஒரு பையன் இந்த அளவுக்கு இருக்கும், இறந்து போனான். ஒரு ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஆராதனைக்குள்ளே வச்சே மறிச்சிட்டான். ரொம்ப சங்கடம். இவங்க 2 இப்போ பகுதி நேர ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு அதுலேருந்து மீண்டெழுந்து அப்புறம் ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்து அந்த பிள்ளை 12ஆம் வகுப்பு முடித்து அடுத்த மெடிக்கல் போனோம். அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கிட்னி ஃபெயிலியர். ரொம்ப சங்கடம். எவ்வளோ போராடி ஜெபித்து அந்த பிள்ளை மறிச்சு போச்சு. 2 பிள்ளைகள் போச்சு. அந்த டைம் அவங்க ஃபுல் டைம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கும் வெற்றியாக ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் துக்கத்திலிருந்து எழுந்தவர்கள், துக்கத்தில் அமிழ்ந்தவர்கள். ஆகவே தான் இந்த பாரம் என்கிறது, கவலை, சின்ன கவலை இருக்கலாம், சிலருக்கு பெரிய கவலை, துக்கம், சோர்வு, இதுக்கு இடம் கொடுப்பதே தப்பு. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது 2-3 நாள் இருக்க தான் செய்யும். அப்புறம் அது நினைவுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடின ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை என்ன செய்யும்? நிரப்பும். இதான் வசனம். கவலைக்கு இடம் கொடுத்துட்டு ஐயோ எனக்கு இப்படி நடந்ததுனாலனா அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தர் கவலை ஜெயிக்கிறதுக்கு, துக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு எல்லா ஏதுக்களையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால பாவமானாலும் சரி, பாரமானாலும் சரி, அது 2மே ஈக்குவல் தீமையை உண்டாக்கும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சை. இன்னொன்று இருக்கு பாருங்க. லூக்கா சுவிசேஷத்தில் 8:7 வாசிக்கிறேன். முதல்ல, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இந்த ஐட்டம்ஸு வசனத்துக்கு கூடவே என்ன செய்யுமா? வளர்ந்து வசனத்தை நெருக்கி போடுமா. விளக்கம் 14ஆம் வசனத்தில் இருக்கு. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பிரபஞ்சம் அல்லது உலக கவலை, 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3வது பல்வேறு இச்சைகள், 4வது சிற்றின்பங்கள், கேளிக்கை கூத்துகள், சிற்றின்பங்கள். இது சில உள்ளத்தில் கிடக்கிறது. எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் விளையாடணும், எப்போ பார்த்தாலும் வேற என்ன இருக்கு, நமக்கு பட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தில் எவ்வளவு டைம் பாஸ் என்கிற பெயரில் தன்னுடைய அறிவை கெடுக்கிற, தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிற, பார்த்து கண்ணை கெடுக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், நல்ல படிப்புக்கு ஆயத்தமாகிற, பணிக்கு ஆயத்தமாகிற நேரத்தை எல்லாம் வீணடிக்கிற இப்படிப்பட்ட பல காரியங்கள். அதுன்னு சிற்றின்பங்கள். ஒரு காலத்தில் சினிமாவுக்கு போகணுன்னா தியேட்டரில் டிக்கெட் வாங்கி
அங்கே போய் உட்காந்து பார்க்கணும். இப்போ கையில் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம். நிறைய சிற்றின்பங்கள் இன்னைக்கு பலருக்குள்ள குடியேறி பயங்கரமான முள்ளுக்காடுகளாக உள்ளங்கள் மாறிவிட்டன. விசுவாசிகளும் தேவ ஊழியர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. நம்மளும் கவனமாக இருக்கணும். முள்செடி வளர விடக்கூடாது. அப்பப்போ வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கணும், ஆவியானுடைய உதவியினாலும் வசனத்தின் உதவியினாலும். அல்லேலூயா. அதை வெட்டி தள்ளினாலும் முளைக்கும், நமக்கு தெரியும். வேரோடு என்ன செய்யணும், புட்டிங்கி தள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால அந்த மாதிரி நம்ம செய்தால்தான் தப்பு வைக்கப்பட முடியும். இந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? முட்கள் நிறைந்த ஒரு உள்ளம். கவலைகளாக இருக்கலாம், ஐஸ்வர்யத்தின் மயக்கமாக இருக்கலாம், பல காரியங்களை குறித்த இச்சைகளாக இருக்கலாம், அல்லது சிற்றின்ப பிரியங்களாக இருக்கலாம். இவைகள் இப்படிப்பட்ட உள்ளங்கள். இப்போ இந்த மாதிரி நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் திருந்தணும். நீங்கள் யாருக்கு நற்செய்தி அறிவிக்கிறீங்களோ அந்த ஆட்களும் இந்த மாதிரி குரூப்புகளில் தான் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. நம்ம சாதா சில மரங்களை பார்த்துருக்கோம், வெட்டுவாங்க, திரும்ப துளுத்துரும். அதனால் அந்த இதோட பிடுங்கி எடுத்துருவாங்க, குண்டு தோண்டி பிடுங்கி எடுத்துருவாங்க. திருநெல்வேலி பக்கம்லாம் அந்த ஒட்டை முள்ளுன்னு சொல்லி நிறைய கிடக்கும். அதை எல்லாம் எடுத்தாச்சுன்னா அதை வேரோட பிடுங்கிறது பெரிய பாடு. கடைசியில் தீ வச்சு கொளுத்திடுவாங்க, சுட்டரித்துருவார்கள். அது மாதிரி சிலதெல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினி என்ன செய்ய வேண்டியிருக்கு, சுட்டரிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு நிலத்தை பண்படுத்துகிற மாதிரி நம்முடைய உள்ளத்தையும் அடிக்கடி பண்படுத்தி கொள்ள ஆண்டவருடைய உதவியை நாடணும். வசனத்தின் உதவி, சபையின் உதவி எல்லாத்தையும் எடுத்து உள்ளத்தை நல்லா பக்குவப்படுத்திட்டே வந்தோம்னா விதைக்கப்படுகிற வசனங்கள் முளைத்தெழும்போம். அல்லேலூயா. சரி, இப்போ இனி குட் கிரவுண்ட் அல்லது நல்ல உள்ளம், நல்ல நிலமாகிய நல்ல உள்ளம், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், ஈல்டிங் ஹார்ட், அதை குறித்து பார்க்கும்போது மத்தேயு 13:8 சொல்லுது, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தது. 23ஆம் வசனத்தில், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அல்லேலூயா. அப்போ இது நல்ல ஒரு பலன் தரும் இருதயம். அது அந்த உள்ளம் என்ன செய்கிறது, வசனத்தை கேட்கிறது, உணர்கிறது, கரெக்டான சென்ஸில் அந்த வசனத்தை உள்ள எடுத்துக்கொள்ளுகிறது, அதன்படியே வளர்கிறது. அல்லேலூயா. சரி, இதில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சொன்னார் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். மார்க் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மார்க்கு 4:8 பாருங்க. 1 30, 1 60, 1 100 என்ன செய்தது? என்ன வித்தியாசம்? மத்தேயு டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லியிருக்காரு, மார்க்கு அசெண்டிங் ஆர்டரில் சொல்லியிருக்கார். அவர் 100 60 30 கீழே இறங்கி வந்துட்டார். இவர் 30 60 100 மேலே ஏறி போயிட்டார். லூக்கா இந்த பிரச்சனையே வேண்டான்ட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, லூக்கா 8:8, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், 100% பலன் கொடுத்ததுன்னு சொல்லி. அப்போ இது கூட நமக்கு ஒரு அறிவை தருகிறது. இந்த நல்ல நிலங்களும் கூட, சில நிலங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல 100 பலன் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷம் தாண்டி பார்க்கும்போது எவ்வளவா பலன் கொடுக்கும்? 60 பலன் கொடுக்கும். அது பலன் கொடுக்கலன்னு சொல்லிட முடியாது. ஆனால் வர வர என்ன செஞ்சுட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே போகுது. அடுத்த 30,000 அப்படி இருக்கு பலருடைய வாழ்க்கை. ஆரம்பத்தில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இன்னைக்கு பாதியும் இல்லை மீதியும் இருக்கோ கொஸ்டின் மார்க். ஆகையினாலே அப்படிப்பட்டதையும் கவனிக்கணும். கீழே போயிட்டு இருக்கக்கூடாது. மார்க்கில் சொல்லி இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில் 30% பலன் கொடுத்தேன், இப்போ 60, இனி வர வர என்ன எங்கே போயிட்டு இருக்கேன், 100க்கு நேராக போயிட்டு இருக்கேன். லூக்கா அந்த பிரச்சனையே வேண்டாம், நீ கண்டிப்பாக 100 கொடுக்கணும்னே சொல்லிட்டார். அல்லேலூயா. 100 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆகவே 100க்கு 100 பலன் தருகிறவர்களா இருக்கணும். சிலருக்கு பிசாசு சொல்றது, நீ பரவாயில்ல, நீ அவளை விட பரவாயில்ல, நீ இவனை விட பரவாயில்ல, உங்க பாஸ்டரை விட கூட நீ சில இடத்துல பரவாயில்ல.
இது நம்மளுக்கு வளர்ச்சியை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும், தடுத்துரும். அப்போ பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், தேவையில்லாத சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ அடுத்து வளர்ச்சியே இருக்காது. நீ ஒரு பக்கத்தில் வளர்ந்துட்ட கரெக்டு, ஆனால் எத்தனையோ விஷயம் இருக்கே, அதுல எல்லாம் நீ எப்படி இருக்க? நீ அந்த அடுத்த ஆளோட ஒப்பிட்டு பார்த்தது ஒரு விஷயம், அதில் ஒருவேளை நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். ஆனால் எத்தனையோ காரியங்கள் இருக்கே, அதிலெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கர்த்தர் பார்ப்பார் இல்லையா, மொத்தத்தில் பார்ப்பார்ல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே நாம் இந்த வளர்ச்சி அனுபவத்திலே போய்கொண்டே இருக்கணும். அப்போ இந்த வார்த்தை, தேவனுடைய வசனம் நமக்குள் விழும் பொழுது அந்த இருதயத்தில் அதுக்கு இடம் கொடுத்தா நல்ல பலனை தரும். என்ன பலனை தரும்? பற்பல பலன்களை தரும். இப்போ நமக்கு சில வார்த்தை இருக்கிறது, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார்னு சொல்லக்கூடிய நிறைய வார்த்தை இருக்கு. அது விழுந்தா என்ன ஆகும்? விசுவாசம் எழும்பும், நம்முடைய தேவைகளை கர்த்தர்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த விதைகள் நமக்குள்ள விழுந்தா அது முளைத்தெழும்பி அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள், உலக நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகள், சரீர பிரகாரமான நன்மைகள், இனி ஆவிக்குரிய, அது ரொம்ப முக்கியம் இல்ல, ஆத்மீக ஆசீர்வாதங்கள். விசுவாசம் வளரும், வசனத்தினால பரிசுத்தம் உண்டாகும், வல்லமை கிடைக்கும், அப்புறம் ஆவியில சுபாவங்கள் மாறும். அது இன்னும் முக்கியமான விஷயம். இது எல்லாமே இந்த வசனம் விதைக்கப்பட்டு அது கொடுக்கிற பலன்கள் தான். இப்படி பல்வேறு பலன்களை இந்த வார்த்தைகள் தருகிறது. ஒரு வார்த்தை உள்ளத்தில் விழுந்தாலும் அது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஆவியை, ஆத்மாவை அல்லது சரீரத்தை, மூன்றில் ஒரு பகுதியை அது என்ன செய்யும்? தொடும். உண்மையில் நம்ம மேன்மை உள்ளவர்கள் யாருன்னா, பூமிக்குரிய நன்மைகளில், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில், பரலோக பொக்கிஷங்களில், மூன்றிலையும் நல்ல மேன்மை அடைகிறவர்கள் தான் உண்மையிலே ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க வெயிட் கொடுக்கணும், அது வார்த்தை வேல்யூ, மதிப்பு கொடுக்கணும். அந்த வார்த்தையை அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளணும். ஒரு வசனமா இருக்கலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், அது ஒரு பெரிய பேசேஜா இருக்கலாம், ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியா இருக்கலாம். அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தை பற்றி அது எப்படி உள்ளங்களில் விதைக்கப்படுகிறது, அது எப்படி பலன் தருகிறது என்பதை இந்த விதைக்கிறவனை பற்றின உவமை நமக்கு கற்றுத்தந்தது. அடுத்ததாக வீட்டஜமானை குறித்த உவமை வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். 52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமான் ஆகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது இது விசேஷமாய் வீட்டெஜமான் யாரை குறிக்கிறதுனா, உபதேசிக்கிறவனை, பிறருக்கு வசனத்தின் வியாக்கியானத்தை, அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறவர்களை பற்றி இது சொல்லியிருக்கு. அவர்களையும் பரலோக ராஜ்யம் பயன்படுத்துகிறது. எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு பயன்படுத்துதோ, விதைக்கிறவனை பயன்படுத்துதோ, அதே மாதிரி தான் இந்த வீட்டெஜமான். வீட்டெஜமான் என்ன செய்யணுமா, தன்னுடைய பொக்கிஷத்தில் நிறைய இருக்கிறது, ஆனால் அதுலேருந்து பழையதையும் புதியதையும் என்ன செய்யணுமா,
எடுத்து கொடுக்கணுமா. அப்போ நமக்கு நன்றாக தெரியும், நமக்கு வேத வசனங்கள் வேத புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகத்தில் ஒரு பழைய ஏற்பாடு, ஒரு புதிய ஏற்பாடு என்று ரெண்டு இருக்கிறது. ரெண்டிலும் இருந்து எடுத்து கொடுக்கணும். அதுதான் தேறின வேத பாரகன். அல்லேலூயா. அப்போ நம்மளும் கூட ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், அல்லது பாஸ்டராக இருக்கலாம், பைபிள் ஸ்டடி எடுக்கிறவங்களா இருக்கலாம். குரூப் பைபிள் ஸ்டடியெல்லாம் பலர் எடுப்பீங்க. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வீடுகளில் வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் முதல் பைபிள் டீச்சர்ஸ். அல்லேலூயா. சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுக்கு மற்றவங்க ஏதாவது கதை சொல்லி கொடுப்பாங்க. நம்ம பைபிள் கதைகளை தான் சொல்லி கொடுத்து வளர்த்துவோம். அப்படி தானே எல்லா பெற்றோரும் அப்படி தானே செய்வோம். அப்படித்தான் செய்யணும். ஒவ்வொரு நிலையும் சாமுவேல் கதை, தானியல் கதை இப்படி சொல்லி கொடுத்து தான் உணவே ஊட்டி இப்படி சொல்லி கொடுத்து தான் தூங்க வச்சு அந்த சின்ன வயசுல எதைத்தான் ஊட்டிக்கிட்டே இருக்கிறோம்? வசனத்தையும் சத்தியத்தையும் தான் ஊட்டுறோம். அல்லேலூயா. அப்போ நமக்கும் இது தேவை. எல்லாருமே வெறும் புதிய ஏற்பாட்டில் மட்டும் போகக்கூடாதான், வெறும் பழைய ஏற்பாட்டில் மட்டும் போகக்கூடாதான். ரெண்டும் சேர்த்து நமக்கு தேவை என்று தான் பைபிள ஆண்டவர் 66 புஸ்தகங்களை தந்து முத்தரித்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது 66 புஸ்தகங்களில் உள்ள வசனங்களும் தேவனுடைய வசனங்கள். அல்லேலூயா. தேவன் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரமாக நமக்கு அருளி செய்த வசனங்கள். எனவே அன்பர்களே, இந்த விஷயத்தை நம்ம கவனிப்போம். எப்பொழுதும் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம், இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே என்று சொல்லி இருக்கிறது. அதே வேளையிலே ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு, சரி, உலகத்தில் உள்ள எருசலேமுக்கு. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அல்லேலூயா. அப்போ சீனாய் மலைன்னு சொல்லும்போது மோசே கொடுத்த பிரமாணம், மோசே மூலம் தேவன் கொடுத்த பிரமாணம், அதான் பழைய ஏற்பாட்டுக்கு அஸ்திபாரம். அப்புறம் இப்போ புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்து போதித்த வசனங்கள், முக்கியமாய் மலை பிரசங்கம் மற்றும் அவருடைய ஓமைகள், பிரசங்கங்கள் எல்லாம் தான் அஸ்திபாரம். அந்த மூளைக்கல்லுக்கு மேலே தான் அப்போஸ்தலர்களாகிய அஸ்திபாரம் என்று சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரம்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு சொன்னது புதிய ஏற்பாட்டு ஒழுங்குகளை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த 2 ஏற்பாடுகளும் நமக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த நாட்களில் சிலர் எப்போ பார்த்தாலும் பழைய ஏற்பாடு தான் ஒரே பிரசங்கமாக இருக்கும், சிலர் ஒரே புதிய ஏற்பாட்டை மட்டும் பிரசங்கமாக இருக்கும். வாசிக்கிறதும் அப்படிதான். சிலர் புதிய ஏற்பாடை மட்டும் வாசித்துட்டே இருப்பாங்க. கையில் வச்சிருக்கிறதே புதிய ஏற்பாடு பைபிள் தான் வச்சுருப்பாங்க, தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. அதை மட்டும்தான் பழைய ஏற்பாடை நிச்சய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய சத்தியத்தை முழுமையாக நம்ம அறியணும், பிறருக்கும் அதை சொல்லி கொடுக்குற திராணி வரணும்னா நம்ம பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் என்ன செய்யணும்? வாசிக்கணும், புரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மாதிரி பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. லூக்கா 22:20 இயேசு சொன்னார், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்போ ஒரு புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால கல்வாரியில் உண்டாக போகுது. அதுதான் அந்த இதில் கர்த்தருடைய பந்தி அவர் ஸ்தாபிக்கும் போது சொன்னார். அப்போ அது வரைக்கும் இருந்த பழைய உடன்படிக்கை, எபிரேயர் 9 அதை பற்றி சொல்லியிருக்கு. பழைய உடன்படிக்கை, அந்த பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது, அது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தேவன் நம்மோடு செய்த புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை மோசேயை மத்தியஸ்தனாக வச்சு செய்யப்பட்டது. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக வைத்து செய்யப்பட்டது, இயேசுவின் இரத்தத்தினால செய்யப்பட்டது. மற்றது ஆட்டுக்குட்டி, சாதா ஆடுகள், உலகத்தில் உள்ள ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினால முத்திரிக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலானது. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது சொல்லுகிறது, பழைய உடன்படிக்கை பற்றியும் புதிய உடன்படிக்கை பற்றியும் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 படிக்கும் பொழுது, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு
இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அல்லேலூயா, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால், அல்லேலூயா. அப்போ புதிய மார்க்கம், மற்றது பழைய மார்க்கம். மார்க்கம்னா வழி. வழி அன்னைக்கு ஒருத்தன் தேவனை பிரியப்படுத்தணும்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். அங்கே இருக்கிற பலிமுறைமைகள் எல்லாம் அவன் செய்யணும். அப்போ தான் அவன் தேவனை பிரியப்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம தேவனை பிரியப்படுத்தணும்னா இந்த இயேசுவின் ரத்தமே வழி. இயேசு தன்னுடைய மாம்சத்திரையை கிழித்து நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை, மார்க்கத்தை என்ன பண்ணியிருக்கார்? உண்டு பண்ணியிருக்கிறார். அதை கிறிஸ்து மார்க்கம், கிறிஸ்து மார்க்கம்னு சொல்கிறாங்கல்ல. மார்க்கம்னா என்ன? வழி. ஒவ்வொரு மதத்தையும் ஒவ்வொரு வழின்னு சொல்லுவாங்க. அப்போ அது அந்த வழியை காட்டுது, இது இந்த வழியை காட்டுது. நமக்கு கிடைத்திருக்கிற புதிய வழி எந்த வழி? இயேசு காட்டின வழி, இயேசு ஏற்படுத்தின வழி. அப்போது புதிய பழைய மார்க்கம், புதிய மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:7, சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தான். 8ஆம் வசனம், மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரவேசிக்கிறது. அல்லேலூயா. பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்றாரு? ஒரு பழைய கற்பனை, ஒரு புதிய கற்பனை அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் ஒரே காரியத்தை சொன்னாலும் வசனங்கள்ல இருக்கிறத நான் சொல்றேன். இந்த வசனத்துல பழையது புதியது, பழையது புதியதுன்னு இதை திரும்ப திரும்ப பல ரூபங்கள்ல சொல்லி இருக்கு. இன்னொன்று, மார்க்கு 1:26 பார்க்கும் பொழுது, உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தந்தது புதிய உபதேசம். அப்போ மற்றது பழைய உபதேசம். 5 காரியங்கள் சொன்னேன் இல்லை? அப்போ இதே வேத புத்தகம் அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் 5 பேர்கள் சொல்லி நமக்கு சொல்லி தருகிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்றும், அடுத்து பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. அப்புறம் பழைய மார்க்கம் புதிய மார்க்கம் என்று சொல்லுகிறது. அப்புறம் பழைய கற்பனை புதிய கற்பனை என்று சொல்லுகிறது. அப்புறம் பழைய உபதேசம் புதிய உபதேசம். ரலிலியா சொல்லுவோம். அப்போ இந்த வசனம் எல்லாம் வசனம்தான். ஆனால் அந்த வசனத்தில் ஒரு பாதி பழைய உபதேசம், பழைய கற்பனை, பழைய மார்க்கம், பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு. இந்த வசனத்தில் மற்றொரு பகுதி புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை, புதிய கற்பனை, புதிய மார்க்கம், புதிய உபதேசம். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல இயேசு அந்த உவமையில் சொல்கிறாரு, நீ பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்தா தான் பூரணமாகும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வந்தேன் என்று நினைக்காதிருங்கள், அதை நிறைவேற்றவே வந்தேன். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சொல்லுது தான் பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணம் சொல்லுது முதல்ல 5 ஆகமங்கள். அப்புறம் இருக்கிறதெல்லாம் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸு. அதை இன்னும் உட்பிரிவு பண்ணும்போது பொய்டிக்கல் புக்ஸ்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுது நியாயப்பிரமாணம், அதை சட்டமும் தீர்க்க தரிசனங்களும் இது சேர்ந்தது தான் பழைய ஏற்பாடு. இதை நிறைவேற்றுறதுக்கு பூர்ணப்படுத்துறதுக்கு தான் வந்தேன். ஏன்னா அதை தந்ததும் தேவன் தான். இயேசுவை அனுப்பி புதிய திட்டத்தை கொண்டு வந்தது யார் தான்? தேவன் தான். அப்போ அவர் நடத்தினதை அப்படியே தூக்கி அழிச்சு போட்டுக்கிட்டு புதுசாக உண்டாக்கல. அதில் இருந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதை நிறைவேற்ற, அதை பூர்ணப்படுத்த இயேசு வந்தார். அதான் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தில் சில காரியத்தை எதிர்த்து பேசுறதுனால அதை அழிக்க வந்தேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் அதை அழிக்க வரவில்லை, அதையும் தீர்க்க தரிசன புத்தகங்களில் இருக்கிறதையும் நிறைவேற்றத்தான் வந்தேன். அல்லேலூயா. சரி, இப்போ நான் ஒரு சின்ன காரியம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். பைபிள் வாசிக்கும் பொழுது இனி இந்த கண்ணாடி, நான் இப்போ சொல்ல போகிற 3 கண்ணாடி சொல்லுவேன், இந்த 3 இதுவும் அடங்கின கண்ணாடியை போட்டுட்டு தான் இனி பைபிளை படிக்கணும். சரியா? இப்போது பழைய
ஏற்பாடு, அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். இதை இயேசு வந்த பிறகு என்ன செஞ்சார்? நம்ம கவனமாக அதை படித்து பார்த்தோம்னா, ஒன்று, அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்த சில காரியத்தை ஜீசஸ் அபாலிஸ்ட், அவர் அதை ரத்து பண்ணிட்டார், வேண்டான்னு வச்சுட்டார். சில காரியங்களை ஜீசஸ் அப்கிரேடட் தம், பழையதை இன்னும் புதுசாக மேன்மையாக மாற்றி சொன்னார். மூணாவது, சில காரியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொன்னார். அல்லேலூயா. தயவு செய்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த 3 கருத்துக்களையும் புரிஞ்சுட்டு தான் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் படிக்கணும். இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் உள்ள சில காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. சிலது பழையதில் அப்படி சொல்லியிருக்கான, நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன்னு சொல்லி அதை கொஞ்சம் கூட முன்னேற்றிட்டார். சிலதை அதை அப்படியே என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு பகுப்பு படுத்தக்கூடிய ஒரு 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 சிந்தை உங்களுக்கு இருந்தால் ஆவியானவர் உதவி செய்வார். மற்றபடி நம்ம எல்லாம் பெரிய அறிவாளிகள் கிடையாது இல்லை. ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்யணும், எனக்கானாலும் உங்களுக்கானாலும் ஆவியானவர் தான் உதவி செய்யணும். ஆனால் நமக்கு இந்த ஐடியா இருக்கணும். வசனத்தில் எழுதியிருக்கு, புதிய ஏற்பாட்டு வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம், பழைய ஏற்பாட்டு வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக புதிய ஏற்பாடை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், பழைய ஏற்பாடை அதனுடைய பொருளை தான் எடுக்க முடியும், அதனுடைய என்ன சொல்றது, நிழலை. இது பொருளாக இருந்தால் அது நிழலாக இருக்கும் பழைய ஏற்பாடு. சரி, இப்போ அந்த காரியத்தை கொஞ்சம் சொல்கிறேன். முதல்ல இயேசு அழித்தது எவைகளை, அபாலிஷ் பண்ணது முக்கியமாக வாசிங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். கொலோசையர் 2:16-17. ஓய்வு நாட்களையும் குறித்தாவது. ஒரு நிமிஷம், ஒரு அறிவிப்பு. மெக்கானிக் ஷாப் முன்னாடி ஒரு வண்டி வந்து குறுக்கால இடையூறாக நிற்குதுன்னு மாற்றும்படி கேட்டிருக்காங்க. வண்டி நம்பர் 1428, 1428 எண் கொண்ட வாகனம் யாருடையது? தயவாய் நீங்கள் அதை கவனித்து மாற்றி கொடுங்கள். சரி, திரும்ப வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா. இப்போ ஒரு லிஸ்ட் போட்டு பவுல் அதை எடுத்து சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கொண்டு வர வேண்டாம், நீங்கள் பின்பற்ற வேண்டாம், கை கொள்ள வேண்டியது இல்லை. அந்த லிஸ்ட் இதெல்லாம் எதுன்னா நிழலாக இருந்து இப்பொழுது வந்த கிறிஸ்துவை காட்டுகிறது. கிறிஸ்துவின் பொருளை அது நிழலாக என்ன செய்யுது, இப்போ காட்டிக்கிட்டு இருக்கே தவிர அதை நீங்கள் அப்படியே என்ன செய்ய முடியாது, அது தேவையில்லை, அது செய்யக்கூடாது. ஒன்று, போஜனத்துக்கு அடுத்த பிரமாணங்கள், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிரமாணங்கள் வேண்டாம். பானத்துக்கு அடுத்த எதை குடிக்கலாம் எதை குடிக்கக்கூடாது என்கிற பிரமாணம் இனி வேண்டாம். ஓய்வு நாள் பிரமாணம் இனி வேண்டாம். அந்த 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிற பிரமாணம் இனி புதிய ஏற்பாட்டில் இல்லை. மாத பிறப்புகள் போன்ற அங்கே போய் அந்த டைமில் போய் பலி செலுத்துறது வைக்கிறது அது இனி இல்லை. மாத பிறப்பில் ஜோம் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாத பிறப்பு அவங்களுக்கு அது ஒரு இதாகவே இருக்கும், ஆசரிக்கிற முறையாக. அது தேவை இல்லை. பலிகள், எந்த பலிகளும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னா கிறிஸ்துவின் சிலுவை பலியாகிய அந்த பொருளுக்கு தான் அதெல்லாம் என்னதான் இருந்துச்சு, நிழலாக இருந்துச்சு. அதோடைய காலம் முடிஞ்சு போச்சு. இயேசு எப்பொழுது சிலுவையில் ஏறி தேவ ஆட்டுக்குட்டியாய் பலி ஆகிவிட்டாரோ அதோடு மிருகபலி, பறவை பலி, நரபலி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சரி, பண்டிகைகள் பழைய காலத்தில் தான் பண்டிகை. புதிய ஏற்பாட்டுக்கு என்ன கிடையாது? கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உண்டா? உயிர்த்தெழுதல் பண்டிகை உண்டா? இயேசு கல்லறைக்குள்ள வைக்கிற பண்டிகை உண்டா? ஒன்றும் கிடையாது. லெந்து கால ஜபோன்னு கட்டாயம் ஒன்று எதுவும் உண்டா? இதெல்லாம் தெளிவாக இருங்க. என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ், இதையும் வச்சுக்கிட்டது அதையும் வச்சுக்கிட்டது, பழையதையும் புதுசுலேருந்து எதை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுங்கன்னாக்கா அவர் சொல்கிறார். நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லுது, நீ போய் என்ன பண்ணாத, திரும்ப கொண்டு வராத. அல்லேலூயா. நமக்கு எந்த பண்டிகைகளும், ஸ்ட்ராங்காக சொல்லுங்க, எந்த பண்டிகைகளும் இல்லை. அப்போ சிலருக்கு இப்போ ஒரு கொஸ்டின், ஏன் நீங்கள் கிறிஸ்து பிறப்பு ஆராதனை மட்டும் நடத்துதிய? உண்மைதானே, உங்கள் கேள்வி நியாயமானது தானே. கிறிஸ்து பிறப்பு அன்னைக்கு தான் கிறிஸ்து பிறந்தாருன்னு தெரியாது நமக்கு. பைபிளில் அவருக்கு டேட்டே சொல்லலை.
அவர் கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுங்கள்னு கூட சொல்லலை, நான் மரித்ததை நினைவு கூறுங்கன்னு சொல்லியிருக்கார் கர்த்தருடைய பந்தியில். பிறந்ததை கூட சொல்லலை. ஆனால் அதெல்லாம் நமக்கு முக்கியம். அவர் பிறந்தது தான் நற்செய்தியின் ஆரம்பம். சுவிசேஷத்தினுடைய ஒரு பார்ட்டே கிறிஸ்து பிறப்பு தானே. அப்புறம் சுவிசேஷத்தினுடைய அடுத்த பகுதி கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, பிரசங்கித்த பிரசங்கங்கள். அப்புறம் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தினுடைய முக்கிய பகுதி மரணமும் உயிர்த்தெழுதலும். அல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம பண்ணுறோன்னா, முந்தின காலத்தில் பெந்தெகோஸ்தே சபைகளில் ஆதியில் வந்து இது நடத்த மாட்டாங்க. இப்பவும் சில சபைகளில் நடத்த மாட்டாங்க. கிறிஸ்து பிறப்பு அன்னைக்கு இது கிடையாது, நடத்த மாட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுதல் அன்னைக்கு நடத்துவாங்க. வேணா சண்டே இல்லை, அது நடத்துவாங்க. இதை வந்து நடத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம மக்களுக்கு லீவ் விட்ட மாதிரி நல்ல கோழியும் அடித்து வீட்டில் கிறிஸ்து பிறப்புக்கு என்ன நடக்கும்? விருந்து கொண்டாட்டம் பலமாக நடக்கும். ஆராதனை மட்டும் அவனுக்கு அதிகாலையில் ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்தாது கோழியை விட்டுறான். நம்ம ஆளு என்ன செய்வாப்புல, முழுசும் வீட்டில் கிடந்துருவாப்புல. இதை பார்த்து தான் பாஸ்டர் ஜான்ரோசையா என்ன பண்ணாராம், நீங்கள் முதல்ல வாங்க நம்மளும் கிறிஸ்து பிறப்பு செய்தியை வச்சு தியானிப்போம். அதுதானே, நம்ம கொண்டாட்டம் வேண்டாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தரை என்னைக்கும் ஆராதிக்கிறோம். அன்னைக்கு உலகமெல்லாம் அவருடைய பரப்ப சொல்கிற அன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணுவோம், நல்லது தானே. அல்லேலூயா. அதனால் கிறிஸ்து பிறப்பை நம்ம என்னைக்கும் நினைக்கணும். கிறிஸ்து பிறப்பை அன்னைக்கு மட்டும் கிறிஸ்து பிறப்பை நினைக்கிறது கிடையாது, எப்பவுமே நினைக்கணும். ஹல்லேலூயா. சரி, பண்டிகைகள் கிடையாது. அடுத்து விருத்த சேதனம் நமக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆண் மக்கள் விருத்த சேதனம் பண்ணணும், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. இப்படி நான் சொன்ன இந்த காரியங்களை ஞாபகத்தில் வச்சுடுங்க. போஜனம், பானம், ஓய்வு நாள், மாதப்பிறப்பு, பலிகள், பண்டிகைகள், விருத்த சேதனம் போன்றவைகளை பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நம்மளும் கீழ்ப்படியணுமோ அப்படி தப்பாக நினைக்கவே கூடாது. இயேசு அது வேண்டான்னே சொல்லிட்டார். இனி அடுத்தது ஒரு செட்டு அவர் அப்கிரேட் பண்ண விஷயம். இது வந்து இப்போ மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய மலை பிரசங்கத்தில் 20ஆம் வசனம் தொடங்கி 48ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொரு பேசேஜாக சொல்லியிருக்கிறார். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் சொல்லுவார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு, பூர்வத்தார்னா பழைய ஏற்பாடு, பழைய ஆளுகளுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் மனசில் ஒருத்தனை அதை செய்யாத, பகைக்காதன்னு சொன்னார். அப்போது பழைய ஏற்பாட்டில் கொலை செய்தால் தான் பாவம், புதிய ஏற்பாட்டில் கொலை செய்தாலும் பாவம். அந்த கொலைக்கு ஆரம்பமாக உள்ளத்தில் ஒரு பகை வளர்ந்தாலே அதுவே தவறு. அல்லேலூயா. பகை தான் கடைசியில் முற்றி போய் அதில் கொண்டு முடிக்குது, கொலையில் கொண்டு முடிக்குது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான். ஆனால் அது வந்து கொன்ன பிறகு தான் அது வெளியே தெரியும். அப்புறம் தான் அவனை கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு நியாயப்பிரமாணம் வந்து சட்டத்தை சொல்லுது. இது அப்படி இல்லை, அதை முளையிலே கிள்ளி எறியதுக்கு தான். அந்த கொலைபாதகமே நடக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் அன்னைக்கு அந்த சட்டத்தை கொடுத்தாரு. ஆனால் அவங்க சட்டத்தை வச்சுக்கிட்டு வேற எல்லாம் செய்துட்டு இருப்பான். ஆனால் இப்போ சொல்கிறாரு, பகைக்காத. யோவான் இதில் நிருபத்தில் இருக்கு, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். அதனால் பகை தேவ மக்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. நான் கொலை செய்யலையேன்னு இல்லை, நீ பகைத்தாலே பழைய ஏற்பாட்டில் கொலை குற்றத்துக்கு இது சமம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு பகை வைக்கக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பகை இருக்கக்கூடாது, சகோதரங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, உடன் வேலை பார்க்குற மக்களுக்குள்ள பகை இருக்கக்கூடாது, சபை கூடி வருகிற மக்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் கூட இருக்கக்கூடாது. யாரோடும் பகை என்பது நம் உள்ளத்தில் இருக்க முடியாது, கூடாது. அல்லேலூயா. சரி, அடுத்தது விபச்சாரம். ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்தா பாவம். இயேசு சொன்னார், ஒரு எதிர்பாலரை இச்சையோடு பார்த்தாலே பாவம். நீ அந்த விபச்சாரத்தை செய்தாச்சுன்னு சொல்றார். நீ சரீரப்பிரகாரமாக விபச்சாரம் செய்யாமல் கண்ணாலே விபச்சாரம் பண்ணிட்ட, அப்போ எவ்வளவு தூரம் நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதான் அப்கிரேட் பண்ணது. மோசேக்கு விஷயத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் நியாயத்தீர்ப்பு வரும். இங்கே அப்படி இல்லை. நீ எப்போ அந்த பாவத்தை எப்பவுமே செஞ்சுட்ட, நீ மனசுக்குள்ளே செய்யும் பொழுதே, கண்ணால் செய்யும் பொழுதே செஞ்சுட்ட. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, உன் கண்ணு உனக்கு இடர்கள் உண்டாக்குனா அந்த கண்ணை என்ன பண்ணிடு, பிடுங்கி போட்டுரு. கை உனக்கு இடர்கள் உண்டாக்குனா அதையே நீ என்ன பண்ணிடு, வெட்டி போட்டுருங்கிறாரு. அப்போது இதிலெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்தால் தான் பாவம், புதிய ஏற்பாட்டில் இச்சித்தாலே பாவம்.
பழைய ஏற்பாட்டில் டைவோர்ஸ் தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துமார்க்கு இதை விட்டு விலகிட்டு இருக்கு. நாம் விலகக்கூடாது. டைவோர்ஸ் கர்த்தருக்கு அன்னைக்கும் பிரியம் கிடையாது, இன்னைக்கும் பிரியம் கிடையாது. மல்கியால சொல்லியிருக்கிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 19 இயேசு தெளிவா சொன்னார், ஆதி முதலே அப்படி இருக்கவில்லை. தள்ளுதற் சீட்டு, அதாவது டைவர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து டைவர்ஸ் ஆகலாம், பிரிந்து போகலாம் என்று மோசே சொல்லி இருந்தார். அதை இயேசுட்ட கேட்டாங்க, நீர் இப்படி சொல்றீரே, மோசே எங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அப்ப சொன்னார், ஆதி முதலே தேவனுடைய உள்ளத்தில் அப்படி கிடையாது. மோசே உங்க இருதய கடினத்தை பார்த்து என்ன பண்ணாரு, அதை அனுமதிச்சார். ஆனா நீங்க அதை செய்யக்கூடாது. நீ மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அல்ல புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு ஆளை விவாகம் பண்ண அல்லது கூடி வாழ்ந்த அந்த ஆளோட விபச்சாரம் பண்றன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணி தேவ சித்தம் அறிந்து தேவன் நடத்துதல் பெற்று கரெக்டா ஆண்டவர் தந்ததை கைப்பிடிக்கணும். கடைசி மூச்சு வர அந்த கைப்பிடித்த ஆளோட தான் வாழணும். அல்லேலூயா. இதுல தேவ மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது என்ன சொல்றார், ஆணையிடுதல் சத்தியம் பண்ணுதல் வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் எதுக்கெடுத்தாலும் தேவன் பேரில் ஆணையிடுறது, ஆலயத்தின் பேரில் ஆணையிடுறது, இந்த மாதிரி இருக்கும். சத்தியம் பண்ணுறது இப்போவும் சில சத்தியம் பண்ணிட்டு இருப்பான் தலையை அதில் என்ன, ஆமாம் தன் தலையில் பண்ணணும். அடுத்தவன் ஒன்னான சத்தியம் எங்கள் ஊரில் சொல்லுவா, ஒன்னான சத்தியம். ஆணைனாலே சத்தியம்தான் என்ன சொல்லுவாங்க, உன் ஆணை சத்தியம். அப்போ இவன் தலையிலே அதை இறக்கிறது, தன் தலையில் இறக்கி என்னான சத்தியம்னு சொன்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்ல, பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிச்சேதம்னா எதுலையுமே சத்தியம் பண்ண வேண்டாம். உள்ளதை உள்ளதென்று சொல், இல்லதை இல்லதென்று சொல். அவ்வளோதான் ஆண்டவருடைய பிரமாணம், அதுதான். அதனால இனி அந்த சத்தியம் பண்ணேன் அதெல்லாம் கிடையாது. நீ சத்தியம் பண்ணாமலே கரெக்டாக இருக்கணும், சொன்ன வாக்குக்கு உண்மையாக இருக்கணும். உள்ளதை தான் சொல்லணும், இல்லதை உள்ளதென்று சொல்லக்கூடாது. அதை சொல்கிறார். அடுத்தது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது பழைய ஏற்பாடு. இப்போ சொன்னார், ஒருத்தன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை என்ன பண்ணு, காட்டி கொடு. வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான்னா அவனோட என்ன பண்ணு, அங்கேயும் விட்டு கொடுத்துரு. ஒரு மைல் வர கட்டாயப்படுத்தினான்னா 2ஆம் மைலும் போ. எப்படி உபதேசம் எப்படி இருக்கு? இது புதிய உபதேசம். அதான் அந்த மக்கள் சொன்னாங்க, இது புதிய உபதேசம். சிலர் இடறி போயிட்டாங்க, இனி இவரை பின்பற்றக்கூடாது. அவர் என்னை கேட்டார், நீங்களும் போய்விட? நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், நீங்களும் போய்விட? உபதேசம் கடினமானது தான், ஆனால் அந்த உபதேசம் கை கொள்வது பழைய ஏற்பாட்டுக்காரங்களோட நமக்கு எளிதானது. திரும்பவும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை நமக்குள்ளேயே தந்திருக்கிறார், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தந்திருக்கிறார். பைபிளை ஃபுல்லாக எழுதி நம்ம கையில் தான் தந்திருக்கிறார். அந்த சந்ததிக்கு அப்படியெல்லாம் பைபிள் கிடையாது, ஃபுல்லாக ஆகமங்கள் தான் உண்டு, நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த சபை கூடுதல் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நமக்கு இது உபதேசம் சில விஷயத்தில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஹார்டாக வச்சிருக்கிறாரு, அது நல்லது. அதை கீழ்ப்படிந்தா ஆண்டோடைய உதவியை நாடுனா கை கொள்வது ரொம்ப ஈஸி. அடுத்து கடைசியில் என்ன சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் சத்துருவை பகை என்று சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ சொல்லாரு, சத்துருக்களையும் நேசியுங்கள். இது அவருடைய மலை பிரசங்கத்தில் ஒரு முக்கியமான பகுதி. இதுதான் நியூ சார்ட்டர். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுல நீ திருப்தி அடையக்கூடாது, இந்த விஷயங்களில் இன்னும் மேன்மையாக இருக்கணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மத்தேயு 5:20 சொல்லியிருக்கிறார். ஸோ இது கடைசியாக சிலதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். பழையதுலையும் இருக்கணும், பழையதையும் எடுத்துக்கொள்ளணும், புதியதையும் சேர்த்து அப்படியே எடுத்துக்கொள்ளணும்னு சில விஷயம் இருக்குது. அது என்ன காரியங்கள் என்று பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5:17 பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல,
நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். சரி, இப்போ கண்டினியூ பண்ற விஷயம் நான் சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. தீர்க்க தரிசனங்கள், ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக உரைக்கப்பட்டவைகள் அல்ல, அவைகள் பங்கு பங்காக வகை வகையாக உரைக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுது. அப்போ அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஊடால இருக்கிற சில வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கோம். இருக்கா? சங்கீதத்தில் இருக்கு, தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கு. அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே ஒரு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா இயேசுவின் வருகையை பற்றி சொல்லியிருக்கோம். அது இன்னும் என்ன செய்யலை? நிறைவேறலை. அதனால தீர்க்க தரிசனங்கள் என்பதை நம்ம ஒளிச்சிடவும் முடியாது, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இல்லை, அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே இருக்கணும், அதை படிக்கணும், அதில் ஆவியானவர் தருகிற அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணும். அதில் நமக்கு இனி சில தீர்க்க தரிசனம் இருக்கு. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் நமக்கு விசுவாசத்தை தைரியப்படுத்துது. இனி நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. சில எச்சரிப்புகளையும் அது தந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அதே மாதிரி பல வாக்கு தத்தங்கள், நிறைய வாக்கு தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் கொடுக்குற வாக்கு தத்தங்களை பார்த்தா பலதும் இங்கே தான் இருக்கும், பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும். ஒன்றும் தப்பு கிடையாது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் கூட கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு என்ன செய்கிறது? வருது. அப்போ அவருக்கு கொடுத்த மாதிரி வராது, அது கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வரும். அப்படிதானே? அல்லேலூயா. அவருக்கு கானான் தேசத்தை சுதந்திரிப்பேன்னு கொடுத்தாரு, அதனால உங்களுக்கு சென்னை பட்டணத்தை சுதந்திரிப்பேன்னு சொல்லுவாரா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதோடைய ஆவிக்குரிய விஷயத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக அநேக சுதந்திரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால சென்னை பட்டணத்தை உங்களுக்கு தந்தார்னா எனக்கு அதனால ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அப்படி நம்ம எடுத்து வீணாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆள் ரொம்ப நாள் ரொம்ப ஜெபமா, சாத்தான் மனம் திரும்ப வேண்டும் என்று அவரு சொல்லுது, இந்த சாத்தான் ஒருத்தன் மனம் திரும்பிட்டானா எல்லாரும் நல்லாயிடுவாங்க. அவர் அது எந்த வாக்கு தத்துவத்தை வச்சு இப்படி ஜெபம் பண்ணாரோ எனக்கு தெரியல. அப்படி ஒரு வாக்கு தத்துவம் கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் இப்படி சிலதெல்லாம் எடுத்து அங்கே எழுதியிருக்கிறபடின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா சரி வராது. அது கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு வருகிறது. அதை புதிய ஏற்பாட்டு வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து தான் எடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், அதே மாதிரி நீதி நெறிகள் நிறைய இருக்கு. சாலமோனுடைய நீதிமொழிகள் முழுக்க முழுக்க நீதி நெறிகள் தான். அதுக்கு மேலே எல்லா இடத்துலையுமே நீதி நெறிகள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் சரியான எத்திக்ஸ் ஃபார் லைஃப், அதெல்லாம் நிறைய இன்றைக்கும் அப்ளை ஆகுது. அதை வந்து அப்படியே அழிஞ்சிட்டு அப்படி சொல்லக்கூடாது. அதை எடுத்து இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய நம்ம போதிக்கிறோம் நீதி நெறிகள். அடுத்து ஒழுக்க சீலங்கள், ஒருத்தரோட ஒருத்தர் பழகிறது எப்படி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய சொல்லியிருக்கிறார். ஒரு அரசன் எப்படி நாட்டை எப்படி அவன் பழகி கொள்ளணும், ஒரு மக்கள் குடும்பம் எப்படி பழகணும், ஆடு மேய்க்கிற இடத்துல எப்படி அவங்க அந்த ஒழுக்கத்தை அந்த நீதி நெறிகளை கையாளணும், எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் இன்னைக்கு பேஸ்ட் ஆன் தேட் அநேக நாடுகளில் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படை மோசேயுடைய சட்டம்தான். புரியுதா? பார்த்தீங்கன்னா தெரியும். பலர் அதை குறித்து எடுத்து கூட சொல்லுகிறார்கள். நமக்கு அந்த அளவுக்கு நான் அதை படித்ததில்லை, ஆனால் நிறைய சட்டங்கள் வந்து இதிலிருந்து தான் வந்திருக்கு. இயேசுடைய மலைப்பிரசங்கம் கூட நிறைய இதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நிறையவே பைபிளில் இருக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, நீதி நெறிகள், ஒழுக்க சீலங்கள். அடுத்தது தேவனுடைய நோக்கங்கள் சிதையவே இல்லை. ஆதாம் தொடங்கி இப்போ வரைக்கும் தேவனுடைய நோக்கம் ஒன்று தான். சூழ்நிலைகள் மாறினாலும், தலைமுறைகள் கடந்தாலும், காலங்கள் மாறினாலும் தேவனுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான். மனுஷனை தெரிந்து கொண்டு அவரோடு சேர்த்து மனுஷன் நடுவிலே அவர் வாசம் பண்ணுற நோக்கம். அந்த நோக்கத்துக்கு ஒரு மாற்றம் வரவே இல்லை. அல்லேலூயா. நோவா காலத்தில் முழு மனுக்குலத்தில் அழிக்கும் போதும் இந்த நோக்கம் என்ன செய்யலை? மாறலை. அதனால் நோக்கம் மாறலை. அதே மாதிரி தேவ திட்டங்களும் மாறலை. அவர் வச்ச திட்டங்கள் இன்றைக்கும் அது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அன்னைக்கு ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்கும் போது அவருடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹியூமன்
ரேஸ் என்கிற ஒரு ப்ராஜெக்ட் அவர் தொடங்குறார். ஏன்னா அவருக்கு நிறைய காரியம் இருக்குது, நம்மளை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அகிலாண்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் அங்கே என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. விஞ்ஞானிகள் சிலதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க கண்டுபிடிச்சது தான் அகிலாண்டம்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த யூனிவர்ஸ் என்பது என்னெல்லாம் இருக்குது, இவங்க கண்டுபிடிக்காத என்ன இருக்குது நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் தேவன். அல்லேலூயா. அதனால அவர் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டை எடுத்தார். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, எனக்கு இங்கே என்னோட இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் என் சாயலாக என் ரூபத்தின்படியான ஆட்கள் வேணும். இந்த தேவதூதர்கள் எனக்கு போதாது, வேணும். அந்த ஒரு திட்டம் தான் ஆதாமில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவ திட்டம் என்ன செய்யலை, மாறவே இல்லை. அதே மாதிரி மனித சரித்திரம் படிக்கணும்னா பைபிள் தான் ஒரே புக்கு, ஆதி முதல் அந்த வரைக்கும். இந்த மனித சரித்திரமும் கரெக்டாக ஒரு கண்டினியூஷனாக வர்றது அதில் தான் வருது. இந்த பைபிள் என்கிற இந்த தேவனுடைய வேத புத்தகத்தில் மட்டும்தான் வருது. அல்லேலூயா. ஸோ இப்படி அநேக காரியங்கள் அப்படியே கண்டினியூ ஆகுது. இதெல்லாம் வச்சு தான் ஆண்டவர் பழையதிலிருந்தும் கொடுக்கணும், புதியதிலிருந்தும் கொடுக்கணும். ஒன் சைடாக நீ போகக்கூடாது. நீ அப்போ நிறைவாக வளர்ந்து கொள்ள முடியாது. நம்ம படிக்கிறதும் இந்த காரியத்தை நீ மனசில் வச்சு நீங்கள் படிங்க. இந்த வசனம் எந்த காலத்தில் உள்ளது, பழைய ஏற்பாட்டில் உள்ளதா, தீர்க்க தரிசனத்தில் உள்ளதா, ஆகமத்தில் உள்ளதா, இது இயேசு சொன்ன சுவிசேஷத்தில் உள்ளதா, அப்புறம் அப்போஸ்தலருடைய நிருபத்தில் உள்ளதா, இப்படிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு அது கொஞ்சம் அப்படி கவனித்து நம்ம விழிப்புணர்வோடு படித்தோன்னா அந்த அர்த்தங்களை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. முக்கியமாக நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை கவனிச்சிங்க. எதை கர்த்தர் அழிச்சார் அதை அப்படியே போய் கை கொள்ள போயிடக்கூடாது. எதை கர்த்தர் அப்கிரேட் பண்ணார் அதை அவர் அப்கிரேட் பண்ண மேன்மை தான் பார்க்கணுமே தவிர அங்கே கொலை செய்தா தான் பாவம்னு சொல்லியிருக்கு அப்படி சொல்லி தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்து கண்டினியூ பண்ணுற விஷயத்தை நாம் விசுவாசத்தோட கிறிஸ்து மூலமாக அவைகளை நாம் அனுபவிக்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்து மூலம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் அதிகமாக இருக்கு, அவன் சந்ததிக்கு கொடுத்தது. அது யூதர்களுக்கு இன்னைக்கும் இருக்கு. அவங்களுக்கு ஒரு இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அது இந்த பழைய கானான் தேசம்தான். இனி 1000 வருஷ சாட்சியிலையும் அவங்களுக்கு பலமாக கொடுக்க போறாரு. அது ஆபிரகாமோடு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு நிறைவேற்றுவார். நம்ம புறஜாதிகள் நமக்கு அது அப்படி எழுத்தின்படி நடக்கும்னு நினைக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு புதிய எருசலேம். அல்லேலூயா. அதான் நம்ம கானான் தேசம். 1000 வருஷ சாட்சியில் நம்ம வருவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மகிமையடைந்த சரீரங்களோடு இருப்போம், மாம்ச சரீரத்தோடு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அதனால் நம்மளை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம மனவாட்டி நம்மளை அந்த ஸ்தானத்தில் தான் ஆண்டவர் நடத்துவார். இந்த மாதிரி இந்த வித்தியாசங்களையும் கொஞ்சம் கவனித்து அறிந்து புரிந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அப்பா சொல்லித்தாங்கன்னு கேட்டு தாழ்மையோடு போகும்போது வசனத்தின் அர்த்தங்களை சரியாக கற்றுத்தருவார். அல்லேலூயா. பெரிய ஆராய்ச்சி என்று சொல்லுவதை விட தாழ்மை தான் இதுக்கு ரொம்ப பேஸ். பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி துருபதேசத்தில் நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சவொன்னே பெருமை வந்துடுது மனுஷனுக்கு. கொஞ்சம் வெளிப்பாடு கிடச்சி கொஞ்சம் சொப்பனம் கண்டாச்சு தரிசனம் கண்டாச்சுன்னா அப்புறம் பிடிச்சு நிறுத்தவே முடிய மாட்டேங்குது. நம்ம அவங்கள சொல்கிறோம், எல்லாருக்கும் இது இருக்கு. பவுலுக்கு கூட இது இருந்தது. அதனால தான் அவர் ஒரு முள்ளை கொடுத்தேன்ட்டார். உனக்கு இது சோமாகாதப்பா, உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நிமித்தம் உனக்கு பெருமை வந்தால் இது உடனே குட்டும். உனக்கு அதை உன்னை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணதுக்கு நான் உன் சரீரத்திலே வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் சொல்லி கொடுத்துட்டார். அப்போ அவர் எங்கே போய் டெஸ்ட் பண்ணாலும் டெஸ்ட்டு பேட் ரிப்போர்ட்டாக தான் இருக்கும் அவருக்கு. அடுத்தானா எங்கே போய் ஸ்கேன் பண்ணாருனாலும் பேட் ரிப்போர்ட் தான் வரும். ஆனால் சாக மாட்டார், ஆனால் படுக்கையில் ஆக மாட்டார். ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்காராம்? இப்படி தான் நம்மள சிலருக்கு நல்லதுக்கு தான் நடத்தட்டும். அல்லேலூயா. இந்த காலத்தில் பார்த்தா நான் இன்னைக்கு ஒரு சிந்தனை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பலருக்கு வியாதி பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு ஒரு சிந்தனை வந்தது என்னன்னா, நிறைய பேரை பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கிறார், மகிமைக்கு என்று ஆக்கிட்டு இருக்கிறார், சுபாவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு கருவி தான் என்னது? வியாதி. அதனால எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஓகே, நம்ம வசனத்தை பற்றி ஆண்டவர் சொன்ன 2 காரியங்களை பார்த்தோம். வசனம் மிக முக்கியமானது. இப்பொழுது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு விசை நான் கொஞ்சம் நினைப்பூட்டுகிறேன். அதை வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்யலாம். எல்லாரும் கண்களை மூடுவீர்களாக.
கருத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். விதைக்கிறவனுடைய உவமையை நாம் தியானித்தோம். நம்முடைய உள்ளம் அந்த 4 விதமான உள்ளங்களில் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்குது? கொஞ்சம் வாய் திறந்து ஆண்டவரோட பேசணும். எப்போவுமே பிரசங்கம் முடித்து ஜெபம்னா நீங்கள் வாய் திறக்கணும். இது வரைக்கும் ஊழியக்காரர் வாய் திறந்து கத்த தந்த வசனத்தை சொன்னார் இல்லையா? இப்போ அதுக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் பதில் சொல்லுங்கள். ஊழியக்காரருக்கு பதில் சொல்லாண்டா, கர்த்தர்கிட்ட பதில் சொல்லுங்கள். அதுதான் இந்த பிரசங்கம் முடித்து ஃபைனல் ப்ரேயர் நடத்துறது. அதில் போய் பேக்கை ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி அப்படி செய்யவே செய்யாதீங்க. எல்லாரும் தயவு செய்து கருத்தோட ஜெபம் பண்ணுங்க, கருத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம் எப்படி இருக்கு? அந்த அந்த வழியருகே உள்ளமாக உணர்வே இல்லாமல் இருக்கிறதா? இன்னைக்கு கூட இவ்வளவு கேட்டு என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கீங்களா? உண்மையில் தாழ்மையோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, என் உள்ளத்தை பண்படுத்துங்கப்பா. ஆவியானவரே, என் உள்ளத்தை பண்படுத்துங்கன்னு கேளுங்க. யாருக்கு கற்பார உள்ளம், பயங்கர உணர்ச்சி, அப்படி எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும், நம்பர் 1 வரணும், 100% கர்த்தருக்கா வாழணும், நல்லது தான். ஆனால் எடுத்ததில் பல காரியம் தோல்வியாக போயிட்டுருக்கே, தீர்மானங்கள் தோற்று போய் கொண்டு இருக்கிறதே. என் தேவனே, எனக்கு இறங்குமப்பான்னு கூப்பிடுங்க. இன்னைக்கு தாழ்மைப்பட்டு குழந்தை போல உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இறங்குமப்பா. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதில்ல, என்னை வெற்றி சரக்க பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த முள்ளுள்ள உள்ளமாக இருக்குதா? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பல காரியங்களை குறித்த இச்சை அல்லது ஆசைகள், ஆமென், சிற்றின்பங்கள், இதெல்லாம் அடிக்கடி சிந்தனையில் கிடக்குது. தனிமை வந்தாலே இந்த மாதிரி சிந்தனை தான் ஓடுது. அப்போ அது முள்ளு நிறைஞ்ச உள்ளம்தான். அந்த உள்ளத்தில் முள் செடிகள் அகற்றப்பட்டே ஆக வேண்டும். அகற்றப்பட்டு தான் அந்த உள்ளம் பண்படுத்தப்பட முடியும். வாய் திறந்து கேளுங்க. நம்மளால் செய்ய முடியாது. ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துவார், பண்படுத்துவார். அப்பா, இந்த முட்செடிகளை எல்லாம் வெட்டி போடுங்க. சுட்டரிக்க வேண்டியது சுட்டரித்தே போடுங்கப்பா. இனி அது வளரக்கூடாது. கவலை, பாரம், துக்கம், சோர்வு வேண்டாம், வேண்டாம். நீங்கள் தள்ள வேண்டியது நீங்களே தள்ளிருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். இனி அதை சிந்திக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. பழைய துக்கத்தை, பழைய தோல்வியை, பழைய யாரோ செய்த ஒரு உங்களுக்கு கொடுத்த பாதிப்பை திரும்ப சிந்திக்காதீங்க. அது வந்தாலே ஸ்தோத்திரம்ப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நீங்கள் நன்மைக்கு எதுவாக தான் நடத்துவீங்கப்பா, அனுமதிப்பீங்கப்பா, அப்படி சொல்லி அங்கே ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருங்க. வேற நல்ல காரியங்களை சிந்திக்கிறதுக்கு திருப்பிடுங்க உள்ளத்தை. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கர்த்தர் வீட்டை தந்திருக்கிறாரா? சந்தோஷம். வீட்டை நினைச்சு நினைச்சு பூரிப்படையாதீங்க. அது மண் வீடு தான். நீங்க என்னத்தை வச்சு அதை அழகுபடுத்தினாலும் சரி, அது மண் வீடுன்னு தான் பைபிள் சொல்லுது. தந்ததை சந்தோஷமா வச்சுக்கிடுங்க. கார் தந்திருக்காரா? காரை நல்லா வச்சு பத்திரமா ஓட்டுங்க. அதை விக்கிரகமாக்காதீங்க. அதை மனசுல எடுத்து வச்சு காரு 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 ஒரு தூசி பற்றாம தொடச்சி தொடச்சி தொடச்சி. பைபிள் படிச்சியா? அது செய்ய மாட்டாது. காரை தொடச்சிக்கிட்டு இருப்ப, டயரை வரைக்கும் தொடச்சிக்கிட்டு இருப்ப. அப்படியெல்லாம் போகாதீங்க. ஓரளவுக்கு எல்லாம் கண்ட்ரோலா வச்சிருக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எதுலையும் நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் போயிடக்கூடாது. பணத்தை சும்மா எடுத்து எண்றது, சும்மா கணக்கு பார்க்கறது. பார்க்க வேண்டிய நேரம் பார்த்தா போதும், பார்க்க வேண்டிய காரியத்துக்கு பார்த்தா போதும். சும்மா பணத்தையே மனசுல தூக்கி வச்சா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதே மாதிரி பண ஆசை, பொருளாசை, சொத்தாசை, ஐயா, ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. விசுவாசம் என்கிற போதனைகள்ல பலது ஆசையை தூண்டுறதா போயிட்டு இருக்கு. அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். விசுவாசம் வேணும். தேவன் நமக்கு பரத்திலே உருவாக்கி தருகிறவைகளை பெற்றுக்கொள்வதற்கு தான் விசுவாசம். அவர் நமக்கு உண்டாக்காத மேல ஆசை வச்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கு விசுவாசத்தை அப்ளை பண்ணி போராடிக்கிட்டு இருந்த என்ன விஷயம்? அந்த விவேகம், அந்த ஒப்பு கொடுத்தல் எல்லா உள்ளங்களுக்கும் வேணும். ஹல்லேலூயா. இச்சைகள், எதிர்பாலர் விஷயங்கள் இப்ப இட் இஸ் ஆன் த ரைஸ். இந்த ஒழுக்கக்கேடுகளை உலகம் முழுதும் பிசாசு பயங்கரமா ஏவி எழுப்பிக்கிட்டே இருக்கிறான். அது சட்ட அங்கீகாரங்கள் பெற்று எவனும் எப்படியும் வாழலான்னு அனுமதி கொடுக்கறாங்க. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம உள்ளங்களிலே கூட அதுக்கு இடமே இருக்கக்கூடாது. உள்ளங்களில் கூட அவைகளில் ஒன்றுக்கும் இடமே கொடுக்கக்கூடாது.
ஸ்தோத்திரம். சிற்றின்ப பிரியங்கள், சிற்றின்ப பிரியங்கள் வேண்டாம். போஜன பிரியம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல உள்ளங்களாக உணர்வடைந்து சரியாக பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த வசனத்தையும் பரிசுத்த சபையும் கரெக்டா பயன்படுத்தி சீராக செம்மையாக உறுதியாக வளருகிற வளர்ச்சி, அது நிலை நிற்கிற வளர்ச்சி, அது கனி தருகிற வளர்ச்சி, அது கடைசி மட்டும் நித்தியம் வரைக்கும் அது வெற்றியாய் போய் சேருகிற வளர்ச்சி. அதைத்தான் வாஞ்சிக்கணும், அதைத்தான் வாஞ்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு கூட நீ பைபிள் வாசிக்கும் பொழுது இந்த பழையது புதியது, எது பழையதுல கர்த்தர் வேண்டான்னு வச்சுட்டார், எதை தரம் உயர்த்திட்டாரு, எதை கண்டினியூ பண்ண வச்சாரு, இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிடுங்க. வச்சு வாசிங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் அந்த ஒழுங்கில் நீங்கள் சொல்லி கொடுங்க. உங்கள் விசுவாசம் ஆரோக்கியமுள்ள விசுவாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணீங்களா? ஆமென். ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவோமா? பரிசுத்த ஆவியானவருக்கு கொஞ்ச நேரம் கூட இடம் கொடுப்போமா? ஆமென். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் இப்போ தமிழை நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியானவர் கிரியை செய்யட்டும். அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க தந்த வசனங்களின் வைத்து இப்போ ஒரு ஊழியத்தை எங்களுக்குள்ள நடப்பீங்க ஆவியானவரே. எங்க உள்ளத்துக்குள்ள பண்படுத்துற ஒரு வேலையை இப்போ செய்யுங்கப்பா. இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்கப்பா, ஸ்டார்ட் பண்ணிடுங்கப்பா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. விதைக்கிற பணியை செய்கிறீங்கப்பா, அதை இன்னும் நல்லா செய்யுங்கப்பா, நல்லா செய்யுங்கப்பா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் சரியா எடுத்து புரிந்து கொள்ளவும், அதை எடுத்து பயன்படுத்தவும், அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை ஞானம் தாங்கப்பா, 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 தாங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் வேதம், நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை நினைத்து இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளாக ஆமென் வார்த்தைகளின் ஊழியத்தை தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்தருளும்படி எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விதைக்கிறவனுடைய ஆமே உவமை மூலமாகவும் ஆமேன் ஆண்டவரே வீட்டெஜமானனுடைய உவமையின் மூலமாகவும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்ததாமே இந்த ராத்திரி வேளையில நம்மோடு மகிமையாய் இடைப்பட்டார். அநேக வேத சத்தியங்களை தம்முடைய தாசர் மூலமாய் ஆமென் நாம் பரிந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய புரிந்து கொள்ளுகிற திராணிக்கு ஏற்றபடி அழகாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆமென். தேவனுடைய நாமம் தொடர்ந்து நம்மத்தில் மகிமைப்படுகிறதற்காய் ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய இருதயமாகிய உள்ளங்களில் 100க்கு 100 பலன் கொடுக்கிறதாய் மாறும்படி ஆமென். கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து நம்முடைய தலைமை போதகரையும் கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்தும்படி நாளை தின பகல் மற்றும் இரவு கூட்டங்களில் இன்னும் அதிகமாய் வல்லமையாய் கர்த்தர் நம் தம்முடைய மகனை பயன்படுத்தி நமக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் மாற்றும்படி ஒரு விசை கூட தேவ பலன் தம்முடைய மகனை தாங்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, பரலோக தகப்பனே, ஜீவிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2ஆம் நாள், இந்த பண்டிகையின் 2ஆம் நாளின் ஆண்டவரே, இந்த இரவு கூட்டத்தில் கர்த்தர் எங்கள் நடுவில் மகிமையாய் நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பாடல்கள் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, ஊழிய சாட்சிகள் மூலமாய், விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசிய நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக கருகலான சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திர திராணிக்கத்தக்கதாய் நம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் 30ஆக 100 ஆண்டவர் 60ஆக 100ஆக 100க்கு 100ஆக நம்முடைய உள்ளங்களில் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை சத்துரு எந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு எடுத்து விடாதபடிக்கு பச்சை மரத்தில் ஆணி அடித்தது போல நம்முடைய இருதயங்களில் பதிந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பதிந்து விடுகிறது மாத்திரமல்ல, அது மிகுந்த கனி கொடுக்கிறதாய் ஆண்டவருடைய செயல்களில், ஆண்டவருடைய சிந்தைகளில், அவருடைய எல்லா காரியங்களும் அவைகள் வெளிப்பட நல்ல பலன் பிரயோஜனம் உண்டாகும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய மகிமை விதமாய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்கள் நடுவில் பயன்படுத்திய ஆண்டவரே உம்முடைய அருமையான எங்கள் தலைமை போதகருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய ஜெயமுள்ள கரம் ஆண்டவரே உம்முடைய மகிமை நீட்டப்படும்படியாக நாளை தின கூட்டத்திலும் இதிலும் பெரிதானபடி தேவ வல்லமை மகிமையாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கூடி வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காய், ஆன்லைன் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாவர் மேலும் உடைய ஆசீர்வதிக்கிற கரம் நீட்டப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். மீதம் இருக்கிற நாளைய பண்டிகையின் 3வது நாளையும் மகிமையாய் ஆசீர்வதித்து தாரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல் பாதுகாவலும் சமாதானமும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.